யார் யூடியூபர்கள் அப்படின்னு கேட்டேன். உடனே வந்தாங்க பார்க்கணும். திரு ஷபீர் பாய்ந்தது என்ன, திரு சன் நியூஸ்காரர் பாய்ந்தது என்ன, விக்னேஷ் பாய்ந்தது என்ன, பாண்டியராஜன் பாய்ந்தது இன்னும் பல பேர் பாய்ஞ்சு வந்து நீ யாரா நீ எந்த பத்திரிகையில வேலை நீ யாரா அப்படின்னு கேக்குறாங்க. கடுமையான அல்கஹாலிக் ஸ்மெல் அவங்க மேல அடிக்குது, அடிக்க பாயிறாங்க. இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறவர் ஷபீர் அவர்கள் தான். ஏன் ஆர்கனைஸ் பண்றாரு சொல்றேன் அப்படின்னா, ஏய் ஓய் யாரா நீ அப்படின்னு ஓடி வந்தாங்க. இந்த ஒரு ஆள் வந்து சன் நியூஸ்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த நபர் வந்து இவரை சொல்லி திட்டிட்டு இவரை நோக்கி அடிக்க வந்தாரு. நித்யானந்தம் யாரு? அவர் ஜெயா டிவில வேலை பார்க்கக்கூடிய நிருபர். அவர் வந்து நிக்கிறாரு, எப்படிங்க நீங்க இப்படி பண்ணலாம், எப்படிங்க அடிக்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆதரவாகவும் கரிகாலனுக்கு ஆதரவாகவும் உள்ள வர்றாரு. மீண்டும் அவரை அடிக்க பாய்ந்தார்கள். யூடியூபர் கரிகாலனை மன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை பத்திரிகையாளர் மன்றத்தின் பொதுச் செயலாளர் ஹசீப் முன்மொழிந்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹசீப் தான் அஜெண்டாவிலே கொடுக்கலையே, அப்புறம் எப்படி அவர் முன்மொழிஞ்சாரு? ஈடிவி பாண்டியராஜன், விக்னேஷ் என்ற ஒருத்தர், ஷபீர் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அதை வலியுறுத்துறாங்க. திரும்ப நீ யோக்கியமான நபராக இருந்தால் நீங்க என்ன செஞ்சிருக்கிறோம், நாங்க முன்மொழிஞ்சோம் அதனால நீக்குனாங்க சொல்லணும்ல. ஏன் முன்மொழிஞ்சு சொல்ல மாட்டீங்க? சொன்னா வந்து சுப்பையாவும் புகார் கொடுக்கல, இவரும் புகார் கொடுக்கல, எப்படி நடவடிக்கை எடுக்கிறது? அப்படிலாம் முடியாதுன்னு சொன்ன உடனே அவர் பத்திரிகையாளர் மன்ற அடையாள அட்டையை தானே காட்டினாரு, அதனால அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆமா, கரிகாலனை நீக்கணும், அவ்வளவுதான் ஒரு காரணம். இந்த காரணம் ஓகே இல்லையா, இந்த காரணத்தை விட்டுருங்க, இன்னொரு காரணத்தை நாங்க ப்ரொவைட் பண்றோம், இந்த காரணத்துக்காக நீங்க கரிகாலனை வந்து சுப்பையாக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டே அப்போ அவர் அந்த கேள்வி கேட்கறது அவர் அவமானப்படுத்துறது அவமானப்படுத்துறது. அந்த இடத்தில் இனிமேல் கரிகாலன் வரக்கூடாது என்று அப்புறப்படுத்துவது. கோயிலுக்குள்ள வந்து நந்தனார் நுழையும் போது நீ தீட்சிதரா அப்படின்னு கேட்டாங்க. அங்க எப்படி நந்தனாரை வந்து நீ வந்து தாழ்த்தப்பட்டவன், நீ தீண்டத்தகாதவன் ஒதுக்குனாங்களோ, இங்க வந்து நீ யூடியூபர் அப்படின்னு ஒதுக்க பாக்குறாங்க. நான் யூடியூபர், நான் டெலிவிஷன்ல வேலை பார்க்கறவங்களுக்கு பேர ஆக்டர்ஸ், மூத்த நடிகர்கள் அப்படின்னு தான் போடணும். ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திலிருந்து பத்திரிகையாளர் கரிகாலன் அவர்கள் வந்து நீக்கப்பட்ட விஷயம் சமூக வலைதளங்கள் முழுக்கும் பெரும் சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்குது. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தோட பொதுக்குழுல என்ன நடந்தது, யார் இந்த தீர்மானத்தை முன் வச்சா, என்ன நியாயத்தின் அடிப்படையில் வந்து கரிகாலன் வந்து அந்த சங்கத்தை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்றத பத்தி விரிவாக பேச போறோம். இதை பேசுறதுக்காக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தோட பொதுக்குழுல நேரடியாக போய் பங்கேற்று கொண்ட பத்திரிகையாளர்கள் இந்திரகுமார் மற்றும் மகிழன் அவர்கள் பேச இருக்கிறாங்க. வாங்க அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தோட பொதுக்குழு வந்து நடந்திருந்தது. அந்த பொதுக்குழு வந்து கரிகாலன் அவர்களை பத்திரிகையாளர் சங்கத்தை விட்டு நீக்கி இருக்கிற தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்குது. அந்த பொதுக்குழுவுக்கு நீங்க 2 பேரும் போய் பங்கேற்று இருந்தீங்க. அந்த பொதுக்குழு என்ன நடந்தது அப்படின்ற விவரங்கள் வந்து ஒரு விவரமா இல்லை, பல தரப்பா வருது. கரிகாலன் நீக்கப்படணும் அப்படின்னு முன்மொழிஞ்சது யாரு அப்படின்றதுலேயே ஒரு குழப்பம் இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட கும்பல் முன்மொழிஞ்சது, நிர்வாகக்குழு அது முறையா கையால ட்ரை பண்ணுச்சு அப்படின்னு ஒரு தரப்பும், இன்னொரு தரப்பும் நிர்வாகக்குழு பொதுவாக குறிப்பா வந்து பொதுச் செயலாளர் அசீஃப் அவங்க தான் வந்து இதை வந்து முன்மொழிஞ்சாரு கரிகாலன் நீக்கணுன்ற அப்படின்னு ஒரு சில விவரங்கள் வருது. கரிகாலன் நீக்கப்பட்டது சரியா தவறா அப்படின்றது ஒரு பக்கம் வாதம் இருந்தாலும், அது எப்படி நீக்கப்பட்டார் அதுலயே வந்து உண்மைக்கு புறமான விஷயங்கள் பலது வருது. அதனால பொதுக்குழுக்கு போனங்கன்ற அடிப்படையில முதல் கட்டமா அந்த நிகழ்வு எப்படி நடந்தது அப்படின்றத பத்தியும், அதுக்கப்புறமேட்டு அது சரியா தவறா அப்படின்றதுக்குள்ளேயும் போலாம்னு நினைக்கிறேன். முதல் கட்டமா பொதுக்குழுல என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய பொதுக்குழு, சென்னை பிரஸ் கிளப்பினுடைய பொதுக்குழு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இதுதான் முதல்ல பொதுக்குழு கூட்டம்னு ஒன்று நடக்குது. கடந்த 20 ஆண்டுகளாக பொதுக்குழுவும் நடக்கல, தேர்தலும் நடக்கல, நிர்வாகிகள் மாற்றம் இல்லை. ஒரு சிறிய கூட்டம் வந்து அதை கைப்பற்றி வைத்துக்கொண்டு அந்த பத்திரிகையாளர் மன்றம் வந்து பெண்களால் உள்ளுக்குள்ள போகவே முடியாத அளவிற்கு, ஏன் ரொம்ப நார்மலா இருக்கக்கூடிய மற்ற யாருமே உள்ள போக முடியாத அளவிற்கு மோசமாகத்தான் இருந்தது. அந்த பிரஸ் மீட் நடக்கிற அரங்கம் மட்டும்தான். அப்போ இதெல்லாம் மாறி நீதிக்கான கூட்டணி வென்று அந்த நிர்வாக பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிட்டதுக்கு பிறகு பொதுக்குழு நடக்குது, ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. அப்ப எல்லாருக்குமே ஒரு ஆர்வம், ரொம்ப காலமா நடக்காத ஒண்ணு நடக்குது. அப்ப அங்க வந்து அது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சியா இருக்கும். எல்லா ஊடகவியலாளர்களும் வருவாங்க, அவங்கள பார்க்கலாம், பேசலாம், கை கொடுத்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காகவும். 2வது, இப்ப நம்மலாம் புதிதாக கடந்த 2 ஆண்டுகளுக்குள்ள சேர்ந்த உறுப்பினர்கள் அப்படின்ற பட்சத்துல ரொம்ப ஒரு புதிதா ஒரு விஷயம் பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட தான் நம்ம அங்க போறோம். ஆனா உள்ள போனதற்கு பிறகு அது வந்து அப்படிதான் அந்த சூழல் இருந்ததா அப்படின்னா இல்லை. முதல்ல வந்து 40 ஆண்டுகளுக்கு மேல பணியாற்றி ஓய்வு பெற்ற அல்லது பணியாற்றி கொண்டிருக்கிற பத்திரிகையாளர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். பிறகு ஆண்டறிக்கை வாசிக்கப்பட்டது. அதற்கு பிறகு திருத்தம் முன்மொழியப்பட்டது. பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய பைலாவில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. இந்த திருத்தங்களை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறாங்க. அங்கிருந்தே பிரச்சனை ஆரம்பிக்குது. அந்த திருத்தங்கள் பிரிண்ட் அவுட்டை வந்து கொடுக்கும்போது அதை எடுத்து கொண்டு வர்ற அந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் பணியாற்றக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா,
அவங்க வந்து உள்ள போகும்போதே 2 தரப்பா தான் உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து ரொம்ப கூட்டமாகவும், இன்னொரு பக்கம் அதே அளவுக்கான நபர்கள் இருந்தாலும் கூட இந்த பக்கம் தனியாகவும் இருந்தாங்க. அது பார்க்கும்போதே இவங்களுக்கு 2 கருத்து கொண்டவர்கள் 2 பக்கமா உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்றத வெளிப்படையாகவே உணர முடிந்தது. அதை நிரூபிக்கிற வகையில தான் அந்த பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய அந்த திருத்தங்களும் ஆண்டறிக்கையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்ட போது அந்த ரைட் சைடு உட்கார்ந்திருந்த வலது பக்கம் உட்கார்ந்திருந்த கும்பல் அவர்களுக்கு மட்டுமே வலது ஏன் அழுத்தி சொல்றீங்க? அது இந்த நிகழ்வுகளை விளக்கும் பொழுது அந்த வலது என்ன அப்படின்றது விளங்கிடும். ஆனா வெளியே வந்து அவர்களுடைய முகமூடி வந்து பயங்கரமான முகமூடிகளாக இருக்கும். நான் வந்து சமுதாயத்தால வந்து பெரிதும் மதிக்கப்படுவோம், ஜனநாயகவாதி, ரொம்ப லிபரலான ஒரு ஜேர்னலிஸ்ட், ரொம்ப இடது தன்மையுடைய ஜேர்னலிஸ்ட், புரட்சிகரமான ஜேர்னலிஸ்ட். ஆமா புரட்சிகரமான ஜேர்னலிஸ்ட், அண்ணாமலை எல்லாம் வந்து லெப்ட் ரைட் வாங்குற ஜேர்னலிஸ்ட், அந்த மாதிரியான தோற்றங்களை கொண்டிருக்கக்கூடியவர்கள் வலது பக்கம் உட்கார்ந்திருந்தார்கள். அவங்க ஏன் வலது பக்கம் உட்கார்ந்தாங்கன்றதுதான் நிகழ்வுகள் விளக்கும். அப்ப இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒன் சைடா போயிட்டு இருக்கு. நானு பிபிசியில பணியாற்றக்கூடிய முரளிதரன் காசி விஸ்வநாதன் சார் அவர் உட்கார்ந்துருந்தோம். அவர் அதுக்கப்புறம் தான் வந்தார். இந்த இதை கொடுத்துட்டு இருக்கும்போது நம்ம சைடு வந்துருச்சாயா அப்படின்னு என்கிட்ட கேட்கிறாரு. இன்னும் வரல சார், அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அங்க கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூப்பிடுறோம். பிபிசின்ற ஒரு ஆன்லைன் மீடியால ஒர்க் பண்றாரு. யூடியூப் சேனல் தான் இங்க மீடியம். ஆமா யூடியூபர். அப்ப சபீர் இதன்படி யூடியூபர் அவரு. ரைட். அப்படி கொடுக்கும்போது சத்தம் போட்டு தான் கூப்பிட்டோம். இங்க வாங்க, இங்க கொடுங்க முதல்ல. இந்த சைடு முன்னாடி இருந்த மூத்த ஊடகவியலாளர்கள் ஒரு 4-5 பேர் தவிர இந்த பக்கம் யாருக்குமே வரல. கொண்டு வாங்க அப்படின்னா கொடுத்துட்டு வரேன் முதல்ல இங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் சத்தம் போட்டு தான் அந்த இதையே வாங்கணும். நாங்க வாங்கியதற்கு பிறகு அந்த திருத்தங்களை கோத்ரூ பண்ணிட்டு இருக்கோம். அதுல நமக்கு சில சந்தேகங்கள் வருது, அதுல குழப்பங்கள் ஏற்படுத்துவது போல இருக்கு. இருந்த பைலா வந்து பழைய பைலா எனக்கு நல்லா தெரியும். அது ரொம்ப லீனியன்டாகவும் ஃபிளெக்சிபிளாகவும் அது இருந்தது. ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் யாரெல்லாம் ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் ஆக்டின் கீழே வர்றாங்களோ அவங்கெல்லாம் உறுப்பினர், யாரெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் மீடியால வர்றாங்களோ அவங்கெல்லாம் உறுப்பினரா சேரலாம். ஃப்ரீலான்சர் பார்ட் டைம் ஜேர்னலிஸ்ட் அவங்களுடைய முதன்மை தொழில் ஊடகவியலாக இருக்கும் பட்சத்தில் இவர்கள் எல்லாம் சேரலாம், உறுப்பினராக சேரலாம். இப்படி திருத்தங்களை கொடுக்குறாங்க. அந்த திருத்தங்களை ஏற்படுத்தல், அந்த 40 ஆண்டுகளுக்கு மூத்த ஊடகவியலாளர்களுக்கு இது பண்றது, ஆண்டறிக்கையை சமர்ப்பிப்பது, இவ்வளவுதான் பொதுக்குழுவினுடைய அஜெண்டாவில் குறிப்பிடப்பட்டிருப்பது. இவ்வளவுதான் அமெண்ட்மெண்ட் அறிக்கை, ஆண்டறிக்கை. ஆமா, மூத்த பத்திரிகையாளர். ஆமா, நான் உங்களுக்கு எக்ஸாக்டா கூட சொல்றேன். அவங்க ஒரு 4 பாயிண்ட் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய நோட்டீஸ்ல. ஏன் நோட்டீஸ்ன்றதை அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, பைலா படி பொதுக்குழு நடக்க போகுது அப்படின்னா அதற்கு 21 நாட்களுக்கு முன்னதாக நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி வழங்கப்பட்ட நோட்டீஸ்ல 4 தணிக்கை செய்யப்பட்ட கணக்குகளை சமர்ப்பித்து ஒப்புதல் பெறுதல், 2023-24க்கு 24-25க்கான கணக்குகளை சமர்ப்பித்து ஒப்புதல் பெறுதல். 3வது 20 ஆகஸ்ட் 2023 பொதுக்குழுல சில தீர்மானங்கள், அதாவது சிறப்பு வழிகாட்டு குழுவால் வழங்கப்பட்ட மன்ற விதிகளின் திருத்தம் குறித்த பரிந்துரை மற்றும் இதர திருத்தம் தொடர்பாக விவாதித்தல், முடிவெடுத்தல். 4வது ஆண்டறிக்கை சமர்ப்பித்தல். இவ்வளவுதான் அதில் இருக்கக்கூடிய நோட்டீஸ். இந்த நோட்டீஸ்ல எந்த விதமான அனெக்ஷரோ எந்த விதமான கூடுதல் விவரங்களோ இல்லை. அப்போ இதுக்கு மட்டும்தான் அழைப்பு விடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் நம்மளும் கலந்துக்கிறோம். இப்போ கரிகாலன் நீக்கணுன்றது நோட்டீஸ்ல இல்லையா, அந்த அஜெண்டாவே இல்லையா, பொது அஜெண்டாவே இல்லை. நிர்வாக குழுக்கு அவ்வாறான நோக்கம் இல்லை. இப்போ இந்த 4 பாயிண்ட் சொன்னாங்கல்ல, நிர்வாக குழுக்கு நோக்கம் இல்லை என்பது மட்டும் இல்லை, நிர்வாக குழு அப்படி எந்த பரிந்துரையும் அவங்களோட நிகழ்ச்சி நிலையில் வச்சுக்கல. அப்போ ஏற்கனவே அவர் சொன்னதன்படி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த நோட்டீஸ்ல எங்களுக்கு வேற ஏதோ அஜெண்டா சேர்க்கணும்னா அதற்கான ஃபைட் அதுக்கு முன்னாலே நடந்திருக்கணும். அப்படி எதுவும் செய்யப்படலை. தே வாண்டட் டு சர்ப்ரைஸ், நிர்வாக குழுவை சர்ப்ரைஸ் பண்ணணும். நிர்வாக குழு எதிர்பாராத தருணத்தில் ஒரு வகையான ஒரு கும்பல் தாக்குதல் நடத்தணும். அப்படிதான் அங்க அந்த அரங்கேற்றம் நடந்தது. அவங்க ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்போ 33 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு அப்படின்னு சொன்னாலும், கரிகாலனை பத்தி என்ன சொல்ற, 33 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்குன்னு சொன்னாலும், அப்புறம் வந்து அந்த 11 வீடு, அப்புறம் யூடியூபர் சேர்ப்பு, இதுதான் அவங்களுடைய மைய பிரச்சனையாக இருந்தது. நிர்வாக குழு நீண்ட காலத்து பிறகு தேர்தல் நடத்திருக்கிறீங்க, அதுல என்னென்ன நீங்க அஜெண்டா என்ன பண்ணிருக்கீங்க அதை பற்றின விவரங்களை விட இதுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்தபடியே இருந்தாங்க. கரிகாலன் நீக்கப்படுற விவகாரம் எப்படி அங்க ரைஸ் ஆகுது அப்படின்னா, பத்திரிகையாளர் மன்றத்துல இந்த திருத்தங்களை பத்தி பேச ஆரம்பிக்கும் போதே இவங்க மூத்த பத்திரிகையாளர் சுப்பையாவை அவமானப்படுத்திய, பத்திரிகையாளர் மன்றத்திற்கு களங்கம் விளைவித்த கரிகாலனை நீக்கணும், அதை நீக்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. யாரு? ஹசீப் இங்க சொல்றாரு. ஹசீப் தான் அஜெண்டாவிலே இல்லையே. இல்லங்க, சென்னை யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லி ஒரு சபீர் பொதுச் செயலாளர் இருக்கிறார்ல, அவங்க சங்கம் ஒரு அறிக்கை விட்டுருக்குது. ஆமா, சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தோட பொதுச் செயலாளர் அசீஃப் தான் பத்திரிகையாளர் கரிகாலனை நீக்கிற அந்த இதை முன்முளைஞ்சாரு அந்த தீர்மானத்தை. நான் அதை பார்த்தேன். பத்திரிகையாளர் மன்றத்திற்கு எதிராக இந்த மாதிரி எல்லாம் வெளியே அவதூறுகள் பரப்பப்படுது. அதுல குறிப்பா அவங்க விளக்குறாங்க, மூத்த ஊடகவியலாளர் சுப்பையா அவர்களுடன் யூடியூபர் கரிகாலன் நடத்திய வாக்குவாதத்தில் அப்படின்றதான் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க.
20/11/2025 என்று தேதியிட்டு தலைவர் SP லட்சுமணன் அவர்கள் கையெழுத்திட்டு திரு சபீர் அகமது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அந்த இது வந்து நேற்று நான் பார்த்தேன். அந்த சங்கத்தினுடைய பெயரை முதல்ல சொல்லணும். அந்த சங்கத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா சென்னை யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் அஃபிலியேட்டட் டு, அதுல கீழே பாத்தீங்க அப்படின்னா சிவப்பு கலர்ல சென்னை பத்திரிகையாளர் சங்கம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டுட்டு யூனிட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இருக்குது. யூனிட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா இப்ப இது அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய அமைப்பா, அடுத்த வரி அதை தெளிவுபடுத்துது. அஃபிலியேட்டட் டு இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் IFWJ அப்படின்னு டெல்லியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அகில இந்திய தொழிற்சங்கம். அது அதாவது இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட்ன்றது வந்து ப்ராப்பரான தொழிற்சங்கமாகவே ட்ரேட் யூனியனாகவே பதிவு செய்யப்பட்டு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு. அதனுடைய தமிழ்நாடு இதுதான் இவங்க. இதுல நம்ம பார்க்கும் பொழுது அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறாரு அப்படின்னா யூடியூபர் கரிகாலன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு முதல்ல. ரெண்டாவது, யூடியூபர் கரிகாலனை மன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை பத்திரிகையாளர் மன்றத்தின் பொதுச் செயலாளர் ஹசீப் முன்மொழிந்தார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத இவங்க எழுதல. ஹசீப் வந்து வாண்டடாக எப்படி முன்மொழிய முடியும்? ஹசீப் தான் அஜெண்டாவிலே கொடுக்கலையே, அப்புறம் எப்படி அவர் முன்மொழிஞ்சாரு? அப்ப இது மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக ஏற்கனவே கடந்த 4 நாட்களாக ஹசீப் தான் கரிகாலனை நீக்கிவிட்டார். ஹசீப் அவர்களை வந்து தாக்கி பலரும் பதிவு எழுதி கொண்டிருந்தார்கள். கரிகாலனுக்கு ஆதரவாக தான் எழுதுறாங்க. ஆனா அவங்க வந்து ஹசீப் தான் இதை செய்து விட்டார் அப்படின்னு எழுதுறாங்க. ஆனா நேத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நாம ஒரு அறிக்கை கொடுத்தோம், தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் சார்பாக அறிக்கை கொடுத்தோம். அந்த அறிக்கையில ரொம்ப தெளிவாக எழுதியிருந்தோம். அங்கு உட்கார்ந்திருந்தவர்கள் கரிகாலனை நீக்க வேண்டும் என்று கூச்சல் எழுப்பினார்கள். அதன் விளைவாக அந்த கும்பல் அராஜகத்தில் ஈடுபட்டது. நிறைவேற்றும் வரை பொதுக்குழுவை நடத்த விடாமல் தடுத்து நிறுத்தினார்கள். வேண்டுமென்றே கும்பலோடு வந்து அராஜகத்தில் ஈடுபட்டு அந்த தீர்மானத்தை முன்மொழிவதற்கு கீழிருந்து கடுமையான அழுத்தத்தை கொடுத்ததன் பேரில் தான் ஹசீப் அவர்கள் வேறு வழி இல்லாமல் அது மேல இருந்து பேசுறாரு. அந்த தீர்மானம் இருக்குல்ல, தீர்மானம் வந்து முதல்ல வாசிக்கப்படல. அவர் வேற அஜெண்டாவை பேசிட்டு இருக்கும் பொழுது கீழே இருந்து இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு முதல்ல கேட்டது யாரு? இந்த வலது சைட்ல உட்கார்ந்து இருந்த ETV பாண்டியராஜன், விக்னேஷ் என்ற ஒருத்தர், அப்புறம் ஷபீர் அகமது, இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அதை வலியுறுத்துறாங்க. திரும்ப திரும்ப வலியுறுத்தியபடி இருந்த பொழுது மேடையிலிருந்து சொல்லப்பட்ட விளக்கம் என்னன்னா, பைலால அப்படி எதுவும் இல்லை. பைலா படி யாரையும் தாண்டோலித்தனமாக அப்படியே நீக்கிட முடியாது. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது முதல்ல சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட விளக்கம் கேட்கணும். விளக்கம் கேட்கறதுக்கு முயற்சி செய்யும்போது ஒரு தரப்பு வருவதற்கு தயாராக இல்லை. ஒரு தரப்பு யார்? கரிகாலன் நேரடியாகவே அந்த குழுவிலையும் சரி, அந்த குழு அந்த நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் குழு இருக்கு, அந்த குழுவிலே ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல அவர் என்ன பதிவு இல்ல அபிஷியல்லாம் கிடையாது. அது ஒரு டீம் நடத்துது. அதுல இருக்கிற முன்னாள் என்ன சொல்றது மூத்த பத்திரிகையாளர்கள் கூட சொல்லலாம், கொஞ்சம் இந்த ஃபீல்ட்ல கொஞ்சம் ரொம்ப நாளா இருக்கிறவங்க அவங்க சேர்ந்து நடத்துறாங்க. அந்த குரூப்ல விசாரணைக்கு நான் தயார்னு கரிகாலன் போட்டாரு. ஏன் அங்க போட்டார் அவரு? ஏன்னா அந்த குரூப்ல தான் இதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. கரிகாலனை நீக்க வேண்டும்னு சொல்லி அந்த குரூப்புக்குள்ள நடந்தது அபிஷியலான. ஆமா, நீங்க அதை பதில் சொல்லிருப்பீங்கல்ல. அபிஷியல் குரூப் மாதிரி இயங்குற ஒரு குரூப். அந்த குரூப்புக்குள்ள நான் வந்து இந்த விஷயங்கள் பேசும் பொழுது நான் வந்து அதை கேள்வி கேட்கறேன். இது எப்படி நீங்க தான் மெயின் ஸ்ட்ரீம்னு அதை வச்சு சொல்றீங்க, சுப்பையாவை கூப்பிட்டு விசாரிங்க, ஒரு தரப்பா விசாரிக்க கூடாது இப்படிங்கிறத திரும்ப பேசும்போது கட்டத்துல வந்து அவங்க ஒண்ணு பேசுறாங்க, நான் ஒண்ணு பேசுறேன். தொடர்ச்சியா அந்த விவாதம் நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த குழுவில் வந்து தற்காலிகமாக நீக்கி திரும்ப நல்லா சேர்த்துட்டாங்க. அதுக்குள்ள அந்த விவாதம் வந்து அடங்கிருச்சு. தற்காலிகமாக நீக்கிறது உங்களையா அவங்களையா? என்ன நீக்கிட்டாங்க, சரி அது முடிஞ்சது. கரிகாலனுக்கு ஆதரவா பேசணும்னாலயா? ஆமா, இல்ல விசாரிக்கணும் அப்படின்னு இல்ல, 2 தரப்பையும் சேர்த்து விசாரிங்க. இதுல கரிகாலன் தரப்புல என்ன பொறுத்த அளவுக்கு அதுல அநியாயம் இருக்கிறதா எனக்கு தோணல. அதனால கரிகாலன் தரப்புல இருந்து தான் பேசணும் நான். சரி, கரிகாலன் வந்து விசாரணைக்கு தயார்னு சொல்றாரு. இன்னொரு தரப்பு எதுன்னு கேட்டா சுப்பையா தரப்பு விசாரணைக்கு வரல. மேல இருந்தே அவர் சொல்லிட்டாரு, அசிஃப் டிக்ளேர் பண்ணாரு. அதனால அப்படி நீங்க எடுப்புல அப்படிலாம் நீக்க முடியாது, பைலா அனுமதிக்கல அப்படின்னு சொல்லியாச்சு. பைலா அனுமதிக்கலன்னா சுப்பையா நான் தான் அவமானப்படுத்தப்பட்டதாவோ இல்ல பாதிக்க அப்படி எந்த புகாரும் தெரியல. அவர் அதுக்கு தயாரா இல்ல. இன்னொரு பக்கம் வந்து இவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஏங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவர் தன்னுடைய வேலை பார்த்த நிறுவனத்துல இருந்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார், அது குறித்து நம்ம கேட்க வேண்டாமா அப்படின்னு இங்க வந்து கேட்குறாங்க. இவங்க இத்தனை சங்கம் ஷபீருக்கு ஆதரவாக இத்தனை சங்கம் எழுந்து வருது இல்லை. இதுல வந்து இவர் பேர் சொன்னார்ல, சங்கத்து பேர் யூனியன் சென்னை பத்திரிகையாளர் சங்கம். இந்த பத்திரிகையாளர் சங்கத்து பேரை நான் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். இதுக்கு முன்னால பல பத்திரிகையாளர்களுக்கு நடந்த வேலை சார்ந்து வந்த பிரச்சனைகள்ல, ஊதியம் சார்ந்து நடந்த பிரச்சனைகள்ல, இடைநீக்கம், கும்பலா மொத்தமா தூக்கி வெளியே அனுப்புறது, இப்படிலாம் நடந்தபோது வெளியில வந்து கேட்டது ஹசீப் தொடர வழிகாட்டி இருந்த அந்த
மாற்றுறதுக்கான பத்திரிகையாளர் தான். வேற எதுவும் வந்து இந்த சங்கம்லாம் அது வந்ததே கிடையாது. இப்போ திடீர்னு வந்திருக்கிறாங்க, நோக்கம் என்னன்னு மக்கள் பார்க்குறவங்க தெரிஞ்சுப்பாங்க. இந்த சங்கம் சுப்பையாவுக்காக எனக்கு தெரிஞ்சு சுப்பையாவை இடைநீக்கம் செய்த புதிய தலைவர் நிர்வாகத்தை கண்டிக்கிறோம், அது தவறு அப்படின்னு அவங்களே சுப்பையாவுக்கு ஆதரவாக வாதிடவில்லை. சுப்பையாவை வந்து புதிய தலைமை இடைநீக்கம் செஞ்சா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எதுக்காக அந்த பிரச்சனை பிரச்சனை புதிய தலைமுறைக்கு நீங்க கலங்க விளைவிச்சிட்டோம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நீக்கிட்டதா இவங்க சொல்றாங்க. ஐயோ சொல்ல அப்ப ஷபீர் சார் கொந்தளிச்சிருவாரு, புதிய தலைமுறை வாசல்ல போய் ஆர்ப்பாட்டம் போட்டு மிரட்டி இருப்பாரு. அப்படி எதுவும் நடக்கல. அங்க நடக்காம சங்கத்துல வந்து திரும்ப திரும்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் வந்து அசீப் தான் தீர்க்கணும். ஆமா, இந்த சங்கம் வந்து என்ன செய்யும்? இந்த சங்கம் இப்போ அறிக்கை விட்டுருக்கல, அது மாதிரி அறிக்கை. இதுல அது ஒரு தடவை இல்ல 3 முறை இது சங்க விதிகளுக்கு முரணானது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொன்னார். சொல்லி கொண்டிருந்த பொழுது இந்த தரப்புல இருந்து இந்திரா கேள்வி எழுப்புனா அல்லது வேற ஏதாவது சவுண்ட் வந்தா அந்த பக்கத்துல இருந்து கும்பலை சேர்ந்து ஓடி வந்தாங்க. ஓடி வந்து தாக்குற மாதிரி. நான் என்ன கேட்டேன்றத சொல்லிருக்கேன். உடனே அந்த 11 பேருக்கு வீடு வழங்கப்பட்டதாக ஒரு சர்ச்சை. அதை எழுப்பப்பட்ட உடனே இவங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க வந்து முறைகேடாக அசீஃப் வந்து யாருக்கோ தனக்கு ஆதரவானவர்களுக்கு வீடு வாங்கி கொடுத்துட்டாருன்னு பேசினாங்க. அது அப்படி இல்லைன்னு விளக்கம் கொடுத்தாச்சு. ஆனாலும் அவர்கள் தயாராக இல்லை. இந்த தகவல் வெளியில பரவுது. அதாவது சங்கத்துக்குள்ள வந்து விவாதம் எழுப்புறாங்க, இதுதாங்க ஆதாரம், இந்த ஆதாரம் இருக்குது அப்படின்னு பேசல. வெளியில ஒரு தகவல் பரவுதே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வியை ஷபீரே தான் கேட்டார். அப்போ இந்திரா எந்திரிச்சு அந்த தகவலை பரப்பியது யாரோ அவர் தான் இங்க வந்துக்கிட்டு இந்த தகவலை வச்சுக்கிட்டு இங்கேயும் வந்து பிரச்சனை பண்றாரு அப்படின்னு சொன்ன உடனே அது என்ன ஏது யாருங்க இந்த தகவல் பரப்புனது, அவரை கூப்பிடுங்க விசாரிப்போம். சங்கத்தினுடைய நிர்வாகி மேல ஒரு முறைகேடான ஒரு அவதூறு பரப்பியிருக்காரு, அவரை கூப்பிடுங்க விசாரிப்போம்னு யாரும் சொல்லல. மாறாக ஓய் யாரா நீ அப்படின்ட்டு ஓடி வந்தாங்க. ஓடி வந்து ஒரு டீம் வந்து என் பக்கத்துல அதுல ஒரு ஆள் வந்து அந்த புதிய சன் நியூஸ்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த நபர் வந்து இவரை சொல்லி திட்டிட்டு இவரை நோக்கி அடிக்க வந்தாரு. அவர் கையை நான் பிடிச்சேன், கையை பிடிச்சோன்னே கையை பிடிப்பேன் நீ அப்படின்னு இந்த பக்கம் இழுக்க, இந்த பக்கம் ஷபீர் வந்து இழுத்து கூட்டு போயிட்டாரு. நான் ஷபீர்கிட்ட சொன்னேன், அவன் கெட்டாரத்தை போட்டுட்டாங்க அந்த ஆளு அப்படின்னு சொன்னேன். அவர் அதை கண்டுக்கலாம், அவர் எப்படி இழுத்துட்டு வந்தா அப்புறம் எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. இந்த மாதிரியான அச்சுறுத்தலை அவர்கள் கீழே இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல மேல நிர்வாகத்துக்கு அவர் கருத்தாங்க சொன்னதுக்காக இவர் அடிக்க வந்தாங்கன்றீங்களா? ஆமா, இது பெரிய விஷயம் இல்ல, இது ஒரு அஃபென்ஸ்ல. அந்த சென்னை பத்திரிகையாளர் சங்கம் அப்படின்ற அந்த சங்கத்தின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிற அறிக்கையை பாருங்க. ஜனநாயக பூர்வமாக நடைபெற்ற ஒரு பொதுக்குழுவில் உறுப்பினர்கள் கேள்வி எழுப்புவது அவர்களுடைய உரிமை. ஆமாம், உரிமை. கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்வாக குழுவினர் அவர்களுடைய கடமையை ஆற்றினர். ஆம், ஆற்றினர். ஆனால் நிர்வாகத்திற்கு சற்றும் சம்பந்தம் இல்லாத சிலர் கேள்வி எழுப்பிய பத்திரிகையாளர்களை இடையூறு செய்தது சலசலப்பை ஏற்படுத்தியது. யார் சலசலப்பை ஏற்படுத்தியது? யார் இடையூறை செய்தது? யார் நிர்வாகத்திற்கு சம்பந்தமற்றவர்கள்? ஷபீர் நிர்வாகத்திற்கு சம்பந்தமற்றவர் தானே? புதிய தலைமுறை முருகேசன் நிர்வாகத்திற்கு சம்பந்தமற்றவர் தானே? இடிவி பாரத்ல வேலை பார்க்கக்கூடிய பாண்டியரத்தன் நிர்வாகத்துக்கு சம்பந்தமற்றவர் தானே? விக்னேஷ் நிர்வாகத்துக்கு சம்பந்தமற்றவர் தானே? இவங்கெல்லாம் இதுக்கப்புறம் கேட்கிறாங்க. இந்த நிர்வாகத்திற்கு சம்பந்தமற்ற கும்பல் தான் சலசலப்பை ஏற்படுத்தியது. அதை வெளியில் சொன்னால் ஏற்கனவே நம்ம பேர் வந்து டேமேஜ். கூடுதலாக புதிய தலைமுறை விவகாரத்துல திரு சுப்பையா அவர்கள் மேல சமுதாயம் என்ன எதிர்வினை ஆற்றியது அப்படின்றத பாக்குறோம். அங்கேயுமே இந்த குரூப்ல என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, பாருங்க சுப்பையாவை பத்தி கமெண்ட்ஸ்ல இப்படி எல்லாம் பேசுறாங்க, அதை உடனடியா நீக்கணும், நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதுதான் அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய நல்ல பெயர் அப்படின்னு அவர்களே சொல்லிக் கொள்வது. அதுலயும் கூட சுப்பையா குறித்து இழிவாக கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு அந்த குழுவுல பேசப்பட்ட போது அது தப்பு தான். யார் இழிவாக யாரை பத்தி பேசினாலும் தப்பு தான். அதுக்கு எப்படி அந்த வீடியோ வெளியிட்ட நபர் எப்படி பொறுப்பாவாரு? நீங்க இதுக்கு எவனோ ஒருத்தன் கமெண்ட் பண்ணதுக்கு அனுமதி யாரோ ஒருத்தங்க கமெண்ட் பண்றாங்க, சுப்பையா குறித்து இழிவா பேசுறாங்க, அவங்களுடைய கண்ணோட்டங்களை வெளிப்படுத்துறாங்கன்னா அதுக்கு வீடியோ வெளியிட்டவர் எப்படி பொறுப்பாக முடியும்? அவரை ஏன் சார்ஜ் பண்ணி அதுக்கு ஏன் அவரை நீக்கணும் அப்படின்னு கேட்டேன். அதற்கு அவர்கள் தரப்பிலிருந்து பதில் இல்லை. அந்த அறிக்கையில வந்து ஜனநாயக பூர்வமான ஒரு முறையில வந்து அந்த முடிவு எடுக்கப்பட்டதுன்றாங்க. நீங்க வந்து அந்த முடிவு எடுக்கலன்னா அதுக்கு எதிராக பேசுறவங்கள அடிக்க வந்தாங்க. வெறும் அந்த வீடு நிர்வாகிகள் உட்பட நிர்வாகிகளையும் சேர்த்தே கூட தாக்குதலுக்கு முனைப்போடு இருந்தார்கள் என்று அங்க பக்கத்துல இருந்த ஒரு பத்திரிகையாளர் தான், அவர் பேர் அங்க ரிவீல் பண்ணா, அவர் சொன்னாரு பக்கத்துல வந்து ஸ்கெட்ச் போட்டு வந்திருக்கிற மாதிரி ஹசீஃப் குறித்தும் வேறு சிலர் குறித்தும். ஹசீஃப் அடிக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போட்டு வந்தாங்கன்றத அங்க இருக்கிற பத்திரிகையாளரே சொன்னாரு. அவர்களும் அதை பேசி கொண்டிருந்தார்கள். இதுதான் அங்க நடந்தது. அதே போல இன்னொரு தடவையும் அடிக்க வந்தாங்க. அதான் வீடு வாங்குற விஷயத்துக்காக மட்டும்தான் அப்படி வந்ததா? வீடு வாங்குற விஷயத்திற்கும் அடிக்க வந்தார்கள். அதற்கு பிறகு மீண்டும் கரிகாலன் சுப்பையா என்று அவர்களை பற்றியே பேசும் பொழுது 2 பேருமே 2வது தடவை விளக்கம் கொடுக்குறாங்க.
பத்திரிகையாளர் மன்ற தலைவர் சுரேஷ் அவர்களும் பொதுச் செயலாளர் கசீப் அவர்களும் 2வது தடவை விளக்கம் கொடுக்குறாங்க. 2 பேருமே இது பண்ணல, இங்க அப்படி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒருத்தர் உள்ள பூந்து, அவர் பேரு விக்னேஷ் நினைக்கிறேன், அவரு பூந்து பொதுக்குழுவுக்கு தான் அதிகாரம் இருக்கு அதிகம், அப்ப பொதுக்குழு நினைச்சா என்னன்னாலும் செய்யலாம்ல அப்படின்னு சட்டத்துக்கு புறம்பா சட்டத்திலே இல்லாத ஒண்ணு அவர் கேட்கிறாரு. இப்போ இது பலரையும் குழப்பி விட்டுருது. அப்படியான குழப்பத்தை உருவாக்கி மறுபடியும் அதை ரைஸ் பண்றாங்க. அப்ப சுப்பையாவும் புகார் கொடுக்கல, இவரும் புகார் கொடுக்கல, எப்படி நடவடிக்கை எடுக்கிறது? அப்படிலாம் முடியாதுன்னு சொன்ன உடனே அவர் பத்திரிகையாளர் மன்ற அடையாள அட்டையை தானே காட்டினாரு, அதனால அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆமா, சுப்பையா மேட்டரை விட்டுருங்க. ஓ, ஆக்சுவலி கரிகாலன் குற்றச்சாட்டு வச்சவங்கள அது வேணா அதை விட்டுருங்க. ஆமா, அது ஓகே, அது சலுகையில விட்டுருங்க. இல்ல, இப்போ வந்து காரணத்துக்காக தான் நடவடிக்கை, காரணத்துக்காக தான் ரியாக்ஷன். ஆமா, முதல் சொன்ன காரணம் இப்போ வேணாம், இந்த ஒரு காரணம் அந்த முடிவு மட்டும் தான் வேணும். கரிகாலனை நீக்கணும், அவ்வளவுதான். ஒரு காரணம் வேணும். இந்த காரணம் ஓகே இல்லையா, இந்த காரணத்தை விட்டுருங்க, இன்னொரு காரணத்தை நாங்க ப்ரொவைட் பண்றோம், இந்த காரணத்துக்காக நீங்க ஓகே, அது இந்த காரணமும் ஏத்துக்கிட முடியலன்னா வேற ஒரு காரணத்தை நாங்க சொல்றோம், அதை ஏத்துக்குங்க அப்படின்னு மாத்தி 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 கரிகாலன் வந்து யூடியூப்ல வந்து அவருடைய சேனல்ல ஊடகவியலாளர்களை விமர்சிச்சு பேசுறாரு, அதுக்கு நடவடிக்கை எடுங்க, இந்த மாதிரி வந்து யூடியூப்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்க என்ன மறுபடியும் சொன்னீங்க? நான் கேட்டது ஒண்ணு. இப்ப மைக் 2 மைக் இருந்துச்சு தொடக்கத்துல, அதுக்கப்புறம் மைக்கை பிடிக்கிட்டாங்க. யாரு வந்து அந்த 2வது மைக்கை ஒளிச்சு வச்சாங்க அப்படின்றது தெரியல. ஒரே ஒரு மைக்கு, அதையும் ஷபீர் மற்றும் அவரை சார்ந்து வந்திருந்த 55 பேர் பிடுங்கி வைத்துக் கொண்டு யாருக்கும் அந்த மைக்கை கொடுக்கவே இல்லை. அதே போல மைக்கை பெற வந்தாலும் ஏய் மறுபடியும் கத்ததான் செய்தார்களே தவிர மைக்கை கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. இப்ப மைக்கு கொடுக்கப்படாத போது நாடாளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ மைக்கு ஆன் பண்ணல, மைக்கு பேச விட மாட்டாங்க, கேமராவை நம்ம பக்கம் காட்ட மாட்டாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க? நாடாளுமன்றத்தினுடைய வெல்லுன்னு சொல்லப்படுற கிணத்துக்கு இறங்கி உள்ள போய் சத்தம் போடுவாங்க, போர்டு எடுத்து காட்டுவாங்க இல்லையா நாடாளுமன்றத்திலேயே. அப்ப பத்திரிகையாளர் மன்றம் ஒன்றும் நாடாளுமன்றத்தை விட புனிதமான இடம் கிடையாது. நான் பத்திரிகையாளர் மன்ற நிர்வாகிகள் இருந்த அந்த மேடைக்கு கிட்ட போயிட்டு யார் யூடியூபர்கள் அப்படின்னு கேட்டேன். உடனே வந்தாங்க பார்க்கணும், திரு ஷபீர் பாய்ந்தது என்ன, திரு சன் நியூஸ்காரர் பாய்ந்தது என்ன, விக்னேஷ் பாய்ந்தது என்ன, பாண்டியராஜன் பாய்ந்தது இன்னும் பல பேர் பாய்ஞ்சு வந்து நீ யாரா நீ எந்த பத்திரிகையில வேலை பார்க்க, நீ யாரா அப்படின்னு கேக்குறாங்க. நான் பத்திரிகைக்காரன் அப்படின்றேன். நீ எந்த பத்திரிகையில வேலை பார்த்த? நான் எந்த பத்திரிகையில வேலை பார்த்தா உங்களுக்கு என்ன? நீங்க எந்த பத்திரிகையில வேலை பார்க்கறத பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் பத்திரிகைக்காரன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது மறுபடியும் தீய கெட்ட வார்த்தைகளோட கடுமையான அல்கஹாலிக் ஸ்மெல் அவங்க மேல அடிக்க பாயிறாங்க. தடுக்க வேண்டியவர்கள் வந்து இப்ப இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கிறவர் ஷபீர் அவர்கள் தான். ஏன் ஆர்கனைஸ் பண்றாரு சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப தெளிவாக இந்த பேசுறவங்க அவ்வளவு பேரும் ஒருத்தர் முன்னாடி வந்து பேச போறாரு அப்படின்னா அவரு அதுக்கு முன்னாடி ஷபீர் சார் பக்கத்துல போய் நிக்கிறாரு, அவரு காதுல இவர் ஏதோ குசுன்னு சொல்றாரு, அதுக்கப்புறம் அவர் வந்து அது இல்லைன்னா இது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு, அதுக்கு இடையில இன்னொருத்தர் அவர்கிட்ட போய் பேசுறாரு, அவர் அதுக்கப்புறம் முன்னாடி போய் பேசுறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஏன் இதுக்கு பத்திரிகையாளர் மன்ற நிர்வாகிகளே சாட்சி. மேல இருந்தவங்க திரு ஷபீர் அவர்களே நீங்க சொல்லுங்க அவங்கள்ட்ட மேடையில இருந்து கத்துறாங்க. அந்த அளவிற்கு ஷபீர் அவர்கள் தான் அந்த கும்பலை கமெண்ட் பண்ணாரு அப்படின்றது மேடையில இருந்தவங்களுக்கும் தெரியும், அங்க வந்திருந்தவங்களுக்கும் தெரியும். ஷபீர் அவர்கள் வேண்டுமானால் அந்த மறுக்கட்டும், நான் கமெண்ட் பண்ணல, எல்லா பேரும் தன்னிச்சையா பேசினாங்கன்னு. அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் மன்றத்துல அந்த ஃபுட்டேஜை கேட்போம், என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லாமே 2 கேமராக்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 2 கேமரால பதிவு செய்யப்பட்டதை பொதுவெளியில காட்ட தயாரா? நாரி பேரும் தமிழ்நாட்டுல பத்திரிகையாளர் தன்னுடைய பேரை சொல்லிட்டு இருக்கிறவங்க பொழப்பெல்லாம். இப்ப நீங்க மட்டும்தான் வந்து இப்போ கரிகாலனுக்கு எதிராக கொண்டு வந்த தீர்மானத்துக்கு எதிராகவும் இல்ல மற்றபடி அங்க குழப்பம் விளைவிச்சதுக்கு எதிராகவும் பேசினது நீங்க 2 பேர் மட்டும் தானே? வேற யாரும் இன்னும் ஒரு சிலர் பேசினாங்க. நம்ம மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் வந்து ரொம்ப திட்டவட்டமா சொன்னாரு. ஒரு காலத்துல வந்து பிரிண்ட் மட்டுமே இருந்த போது, டிவி ஜேர்னலிஸ்ட் வந்த போது, ஏன்னா கேமரா பிடிச்சவன்லாம் ஜேர்னலிஸ்டா, மைக் வச்சவன்லாம் ஜேர்னலிஸ்டா, போகடாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இலக்காரமா பார்த்தாங்க, டிவி ஜேர்னலிஸ்ட் இலக்காரமா பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளும் ஜேர்னலிஸ்டா அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு பிறகு இப்ப டிஜிட்டல் ஒண்ணு வளர்ந்துருக்குது. இது நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி மட்டும் இல்ல, ஊடகத்துறையவே அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. இங்க இருக்கிற எல்லாருமே யூடியூப் ரன் பண்றாங்க. அப்புறம் அதை எப்படி நீங்க ஊடகம் இல்லைன்னு மறுப்பீங்க? அப்ப யூடியூபை சேர்க்க கூடாது அப்படின்றது ஏற்புடையது அல்ல. யூடியூபும் சேர்ந்துதான் பத்திரிகையாளர் மன்ற இயங்குன்றத ரொம்ப தெளிவா வலியுறுத்தி பேசினார். ஆனால் அது குறித்து அந்த தரப்பிலிருந்து மறுபடியும் என்ன வந்தது அப்படின்னா, நாங்க வந்து எல்லா யூடியூபரையும் சொல்லல, சிலரா நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து அரசியல் காரணமாக நாங்க அதை சொல்றோம். அவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிகளை ஆதரிச்சு பேசுறாங்க. நான் அதான் சொன்னேன், அரசியல் கட்சியை ஆதரிச்சு எதிர்த்து பேசுறாங்கன்னு சொல்றாங்களே. ஜெயா டிவின்னு ஒரு நிறுவனம் இருக்கு, நியூஸ் ஜேன்னு ஒரு நிறுவனம் இருக்கு, முரசொலி இருக்கு, கலைஞர் செய்திகள் இருக்குது, கேப்டன் டிவி இருக்குது. இதுல எல்லாத்துலயும் வேலை பார்க்கறவங்க பத்திரிகையாளர் தான். அதை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது. ஜெயா டிவில என்னைக்காவது முத்தமிழறிஞர் கலைஞர்னு பேசியிருக்கிறாங்களா? தீய சக்தி கருணாநிதினு பேசியிருக்கிறாங்க இல்லையா? அதே போல இதுல கலைஞர் டிவில என்னைக்காவது புரட்சி தலைவி அம்மா பேசுறாங்க? அவங்க ஜெயலலிதா தானே பேசுறாங்க.
அவங்க விமர்சிச்சு தானே பேசுறாங்க. அப்படா இந்த பக்கம் ஒரு தரப்பை விமர்சிக்கவும் செய்யறாங்க, ஒரு தரப்பு ஆதரிக்கவும் செய்யறாங்க. இவங்க எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா நாங்க மட்டும் எப்படி ஜேர்னலிஸ்டா இருக்க மாட்டோம்? உடனே அங்க இருந்து ஒருத்தர் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு, நிறுவனத்துக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு, எனக்கும் கைட்லைன்ஸ் இருக்குது. ஐ ஃப்ரேம் மை ஓன் கைட்லைன்ஸ். ஏன்னா நான் தான் எடிட்டோரியல், எங்க டீம்ல ஒரு 5 பேர் இருக்கிறோம், நாங்க 5 பேர் சேர்ந்து எடிட்டோரியல் ரன் பண்றோம், என்ன நிலைப்பாடுன்றதை தெளிவுபடுத்துறோம். மற்றபடி இப்ப மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் எத்தனை பொதுக்கூட்டங்கள்ல பேசி இருக்கிறாரு திமுக கூட்டங்கள்ல, அவரை பத்திரிகையாளர்ல இவங்க சொல்லுவாங்களா? பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் எத்தனை பொதுக்கூட்டங்கள்ல பேசி இருப்பார் பல்வேறு கட்சிகளுடைய கூட்டங்கள்ல, அவரை ஏன் பாமகன்னு ஒரு கட்சியினுடைய பைலாவே எழுதி இருக்கிறாருங்க யாரு? பத்திரிகையாளர் ஷியாம். அவர் பத்திரிகையாளர்னு சொல்லிடுவாங்களா? அவர் பத்திரிகையாளர்னா இவங்க யாருமே பத்திரிகையாளர் கிடையாது. அப்ப இவங்க எல்லாம் பத்திரிகையாளர் தானே? இவங்க எல்லாம் பத்திரிகையாளர்கள்னா நாங்க மட்டும் எப்படி இதுல இருந்து விதிவிலக்காகும் அப்படின்றது. இதுல எங்களுக்கு ஆதரவாக நித்யானந்தம் அவர்கள் அந்த 11 பேருக்கு சார்பாக பேசும்போதும் அவரை அடிக்க பாஞ்சாங்க. எப்படி நான் விளக்கம் கேட்ட போது என்னை அடிக்க பாஞ்சாங்களோ, எனக்கு முன்னாடியே நித்யானந்தம் அவர்கள் அதுக்கும் இந்த குரூப்புக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு அவர் கேட்ட உடனே அவரை அடிக்க பாஞ்சாங்க. அவரை அடிக்க பாஞ்சது வந்து அவ்வளவு பேர் கோபமா பாயிறாங்க, மேல இருந்து விலக்கி விடுறதுக்கு அவ்வளவு முயற்சி நடக்குது. இதுக்கப்புறம் யூடியூபர்கள் விவாதத்துல என்னைய தாக்க வந்த போது நித்யானந்தம் யாரு? அவர் ஜெயா டிவியில வேலை பார்க்கக்கூடிய நிருபர். அவர் வந்து நிக்கிறாரு, எப்படிங்க நீங்க இப்படி பண்ணலாம், எப்படிங்க அடிக்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆதரவாகவும் கரிகாலனுக்கு ஆதரவாகவும் உள்ள வர்றாரு. மீண்டும் அவரை அடிக்க பாய்ந்தார்கள். இதுதான் அங்கு நடந்தது. இப்போ இல்ல, இது வந்து ஒரு வன்முறை. இது வந்து அந்த மன்றத்தோட வேலையை வந்து தடுக்கிறது, சீர்குலைக்கிறது மன்றத்தோட நோக்கி இந்த மாதிரி ஒண்ணு பண்றாங்க. அதை தாண்டி இது ஒரு வன்முறை. இதை வந்து பத்திரிகையாளர் மன்றத்தோட நிர்வாகிகள் வந்து கண்டிக்கலையா? அதுக்கு எதிராக நிர்வாகிகள் கண்டிச்சாங்க, கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணாங்க, மேல இருந்தவங்க கீழே வந்து கூட சமாதானப்படுத்துக்கு முயற்சி பண்ணாங்க. அவர்களுடைய நோக்கம் அதுவாக இல்லை. இப்ப நான் என்ன சொல்றேன், நிர்வாகிகள் தான் கண்டிக்கணுமா? தங்களை பத்திரிகையாளர்கள் என்று அறிவித்துக் கொள்கிறவர்கள் கண்டிக்க வேண்டிய பொறுப்பே கிடையாதா? இத்தனை பேரும் கும்பலா சேர்ந்து வந்து ஓய் ஆயின்னு அடிக்க வர்றாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அது குறித்து யாருமே எந்த கேள்வியும் கேட்கல. அண்ட் இன்னொன்னு, இவங்க சொல்ற ஒரு விஷயத்துல அந்த மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையாளர்கள், இவர் வரிசையா ஒரு விவரணை சொன்னால, ஜெயா டிவி அல்லது கலைஞர் டிவி, அதெல்லாம் அவங்க சொல்ற சோக்கால் இந்த ஜெயா டிவி கட்சி சார்பு இல்லாத ஊடகங்கள் இருக்குல்ல. இப்ப புதிய தலைமுறையில கல்வி கொள்கை தொடர்பாக எவ்வளவு பேச முடியும்? பேச முடியாது. அப்ப நீங்களே உங்களை ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா அது மெயின் ஸ்ட்ரீம். நியூஸ் 7ல மணற்கொள்ளை குறித்து பேச முடியுமா? பேச முடியாது. அதுக்கு ஒரு இது இருக்குது. அதே போல நியூஸ் 18ல பேச முடியாது. ஏன் பேச முடியாது சொல்லு? ஏன்னா ஓனர் அவங்க தான், கல்வி அடிக்கிறவன் தான் ஓனர். அதுக்கு அடுத்தால இப்ப நியூஸ் 18 இருக்குது. நியூஸ் 18ல உட்காந்து என்ன பேசுவீங்க? நீங்க பேசுறதுக்கு அங்க இருக்க அதானி அம்பானி நெக்ஸஸை பத்தி நீங்க நியூஸ் 18ல உட்காந்துட்டு விலாவரியா பேச முடியுமா? அப்படி பேச முடியாது. அப்போ அங்க வேலை பார்க்கிறவர்கள் அவங்க சமூக பின்புலத்திலிருந்து வந்து அவங்களுடைய கண்ணோட்டங்கள்ல இருந்து அங்க தங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்தியோ தங்களால் முடிஞ்ச செய்திகளோ கொண்டு வர்றதுக்கு வரம்புக்கு உட்பட்டு வேலை பார்க்குறீங்க, அவ்வளவுதான். இதுல இங்க மேல இருக்கிறவங்க எல்லாம் வசந்த ஜாதி, வேற யூடியூப்ல வேலை பார்க்குறவங்க எல்லாம் தாழ்ந்த சாதி அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா அது ஒரு மோசடி. அதை தான் அங்க அரங்கேற்ற பார்த்தாங்க. நிர்வாகம் கோயிலுக்கு உள்ள பூஜை பண்றவா, நீங்க எல்லாம் வெளியே நின்று செருப்பு தைக்கிறவா. அதேதான். இப்ப வெளியில வந்து பத்திரிகையாளர்களை கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க, பத்திரிகையாளர்களை விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய முக்கியமான வாதம். அதை வந்து நிர்வாக குழுவை ஒரு கார்னர் பண்ணி, ஏங்க நீங்க வந்து பாருங்க, நாங்க வந்து தாவேக்கா பீட்டு நான் பாக்குறேன், என்ன போய் நீங்க தாவேக்காட்ட காசு வாங்குறேன்னு சொல்றாங்க அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு விக்டிம் கார்டு பிளே பண்றதை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. எங்களை விமர்சனம் பண்றாங்கன்ட்டு. ஷபீர் அவர்கள் சார்ந்திருக்கிற நியூஸ் மினிட் பத்திரிகை வந்து ஒரு அஃபிஷியல் பார்ட்னர் மாதிரி ஏதோ ஒரு லிங்க்ல, ஒரு மீடியா அப்படிங்கிற லிங்க்ல நியூஸ் லாண்ட்ரியோட சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. நியூஸ் லாண்ட்ரியில் 2 முக்கியமான ப்ரோக்ராம், நியூஸ் ஹேண்ட்ஸுங்கிற பேரில் ஒரு ப்ரோக்ராம் வருது. அந்த ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க மனிஷா பாண்டே. அவங்க வந்து ஒவ்வொரு வடநாட்டில் இருக்கிற மீடியாக்கள் அவங்க மீடியா நடத்துகிற முறை, அது தொடர்பாக எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் நியூஸ் லாண்ட்ரியோட வேலை. ஹூ ரன்ஸ் யுவர் நியூஸ் ரூம் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்டிகிள் இருந்தது, ஒரு சர்வே மாதிரி. அது என்ன? அது வந்து நியூஸ் ரூமில் இருக்கிறவங்களுடைய சாதி பின்புலத்தை குறித்து. இதில் எல்லா எடிட்டர்ஸும், அந்த எடிட்டர்ஸ் பெரும்பாலும் பார்ப்பன உயர் சாதிகளாக இருக்கிறாங்க. அங்கே வந்து தலித்துகள் ஓபிசிக்கு பிரதிநிதித்துவம் இல்லை, தலித்துகள் கிட்டத்தட்ட 0% இருக்காங்க, ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பெரிய அளவில் இருக்குது, பெண்கள் எடிட்டோரியல் போர்டில் இல்லை, இப்படி நிறைய விவகாரங்களை பேசி அதுக்கப்புறம் அந்த பிரிண்ட் மீடியா இருக்குல்ல, பிரிண்ட் மீடியாவில் பைலாண்டோட வர்றதில்ல, பெரும்பாலும் பார்ப்பன உயர் சாதிகள் தான் எழுதுறாங்க. இது எல்லாத்தையும் விவரம் பண்ணி நியூஸ் லாண்ட்ரி எழுது. இப்போ நியூஸ் லாண்ட்ரியில வேலை பார்க்குறோம் பத்திரிகையாளரா இல்லையா? தன்யா ராஜேந்திரன் பத்திரிகையாளரா இல்லையா? கலைஞரை பத்தி அவர் சமூக வலைதளத்தில் எழுதின வார்த்தைகள் 1 2 3 நம்பர் போட்டுட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. அது அவங்க பிரச்சனையா? அது ஏதாவது ஒரு பொருள் படுதா? அதனுடைய பொருள் ரொம்ப அபத்தமான பொருள், அவருக்கு சம்பந்தம் இல்லாது, ஆனா அதை எழுதுறாருல. இது மட்டும் இல்ல, இன்னும் பல கருத்துக்கள் இது போல அவர் பேசி இருக்கிறாரு. அவர் பத்திரிகையாளர் தானே. பத்திரிகையாளர் மட்டும் இல்ல, டிஜிபப்னு ஒரு இதுல அவங்க இன்னைக்கு என்னவா இருக்கிறாங்க, ஏதோ பொறுப்புல எல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட ஜம்மு காஷ்மீர்ல ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து அங்க இருக்கிற காஷ்மீர் டைம்ஸ்ன்ற பத்திரிகையாளர் மேல ஏதோ நடவடிக்கை எடுக்கும் போது அவங்க தெளிவா ரொம்ப அழகா திட்டவட்டமா சொல்றாங்க. அதாவது
சோதனை என்கின்ற பெயரிலும் சரிபார்ப்பு என்கின்ற பெயரிலும் மோசடியாக பத்திரிகையாளர்களை முடக்க பார்க்கிறார்கள். ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை சார்ஜ் பண்றாங்கல்ல, அவங்க பத்திரிகையாளர் தானே. அப்ப இதே மாதிரி வேறு ஒரு அர்னாப் கோஸ்வாமி இருக்கிறாரு, நியூசிலாண்டில் அர்னாப் கோஸ்வாமியை விமர்சிச்சு பேசினதே இல்லையா? எத்தனை விவாதங்கள் அப்படி பேசி இருக்கிறாங்க அர்னாப் கோஸ்வாமி விமர்சிச்சு. அதே அர்னாப் கோஸ்வாமியுடைய ரிபப்ளிக் டிவி மைக்கு இவன் முன்னால வைக்காத, ஏன்னா அவன் பயங்கரமான ஒரு கோடி மீடியா வேலை பார்த்துட்டு இருக்கான். இவன் மைக்கு இருக்கக்கூடாது, மைக் இருந்தால் பேச மாட்டேன்னு தமிழ்நாட்டுக்கு வந்து ஜிக்னேஷ் மேவானி சொன்னார். இன்னும் சொல்ல போனால் அந்த நிகழ்ச்சியில் ஜிக்னேஷ் மேவானி அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது நானும் அவர் கூட இருந்தேன். நான் மேலே போயிருந்தேன், தலைவரை பார்க்கறதுக்காக அவர் கூட போயிருந்தேன். வெளியே வச்சு தான் சொல்றாரு, மைக்கை தூர நீக்குன்னு சொல்றாரு. தூர நீக்குன்னு சொல்றது ரிபப்ளிக் டிவி மைக்கு மட்டும். ஆமா, அந்த மைக்கை நீக்குது வேண்டாம். ஏன்னா இந்த டிவி என்ன பண்ணுதுன்னு கேட்டா, திட்டமிட்டு இடதுசாரிகள், முற்போக்காளர்கள், மக்களுக்காக இயங்குற ஆக்டிவிஸ்ட் அவங்கள மலினப்படுத்துகிற வேலையை செய்யுது. இதை நீக்குன்னு சொன்னா அந்த பத்திரிகையின் அந்த ரிப்பப்ளிக் டிவி அர்னாப் கோஸ்வாமிக்கு இருக்கிற கருத்துரிமை நமக்கு உண்டா கிடையாதா அப்படிங்கிறதா. கோஸ்வாமிகளுக்கு இருக்கிற கருத்துரிமை நமக்கு உண்டா கிடையாதா? இந்த கருத்துரிமை யார் பேசுனது? அண்ணா இவர் தான் ஷபீர் வந்து அந்த மைக் வந்து வைக்கணும். கேட்டா அது வந்து அங்க உட்கார்ந்து நின்றுகிட்டு இருந்த இன்னொரு சஞ்சீவி சடகோபன் ஒரு நண்பர், அவருக்காக நான் ஃபைட் பண்ணேன்னு. சஞ்சீவி சடகோபன் வந்து அந்த மைக்குடைய ஓனர் கிடையாது. சஞ்சீவி சடகோபன் என்ன அந்த மைக் அங்க வச்சாதான் நாங்க வந்து பிரஸ் மீட்டுக்கு நாங்க ஒத்துப்போம்னு சொன்னாரு. ஓ, சஞ்சீவி சடகோபன் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லல, ரிபப்ளிக் டிவி மைக்க வைக்காதன்னு தான் சொன்னாரு. அதுதான் அவர் சொன்னது. ஓகே, அதுக்கு வந்து ரிபப்ளிக் டிவி மைக்கின் கருத்துரிமைங்க. ரிபப்ளிக் டிவின்னு மைக் இருக்குல்ல, அந்த மைக்கோட கருத்துரிமைக்காக அவங்க ஃபைட் பண்ணாங்க. அதான் அதை பைகாட் பண்ணிட்டாங்களா பிரஸ் மீட்டை? எஸ், அது ஒரு பெரிய அவர் வந்து நீங்க இந்த மைக்கோட தான் எனக்கு பிரஸ் மீட்னா பிரஸ் மீட். அது என்ன அளவுகோல் இது? அதாவது ரிபப்ளிக் டிவியோட மைக் அங்க இருக்கணும், அதுக்காக போறாரு ஒரு ஆளு. ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் கரிகாலனோட மைக் வந்து அங்க இருக்க கூடாதுன்னு அதே ஆளு போறாரு. இது என்ன முரண்பாடு? அது ரெண்டுமே ஒன்னு இன்டர் கனெக்டட் தான். இவன் இந்த விஸ்வநாத் எஃபில ஒரு போஸ்ட் போட்டிருக்காருல்ல, அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயத்த அவர் சொல்றாரு. அவரு சொல்றது அடிப்படையில வழக்கறிஞரை உள்ள இருந்து கூட்டு வருவோம். கூட்டு வரும்போது அவங்கள தாஜா பண்ணி கூட்டு வந்து யார் கூட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பேட்டி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு அவங்கள சங்கடம் இல்லாம அனுப்பணும். அந்த வழக்கறிஞருக்கு தனிப்பட்ட மதிப்பு யார் மேல இருக்கும், அந்த சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட மதிப்பு சம்பந்தப்பட்ட பத்திரிகையாளர் மேல இருந்துச்சுன்னா அவரு அப்படி தனிப்பட்ட முறையில கொடுப்பாரு அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறாரு. அதாவது யாரு? விஸ்வநாத் முன்னாடி பத்திரிகையாளரா மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்தவர். என்ன மாரி பத்திரிகை? புதிய தலைமுறையில இருந்தாருங்க. புதிய தலைமுறையில இருந்தாரு. நீங்க இந்த மாதிரி சொன்ன வேற எதுவும் மாரி பத்திரிகை நினைச்சுக்கிட்டேன். ஒரு பத்திரிகையில இருந்தார். சரியா? இப்போ தனிப்பட்ட மதிப்பை நீங்க அப்படியே பொருத்தி பாத்தீங்கன்னா, ஜிஎஸ் மணிங்கிற அந்த அட்வொகேட்டோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நெட்ல தேடி பாருங்க, அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட் தேடி பாருங்க. அவரு ஒரு அடையாள அட்டை போட்டிருக்காரு. அந்த அடையாள அட்டை எப்படி இருக்குன்னா, அந்த தாமரை இருக்கும், தாமரை அந்த துண்டு, அதுதான் அவரோட அடையாள அட்டை. அந்த அடையாள அட்டையோட போய் அவர் பாஜக ஊருக்கே தெரியும், பாஜக உறுப்பினருக்கு. அதுதாங்க, அந்த ஆளு சங்கடப்படாம அந்த ஆளு தனிப்பட்ட முறையில் மதிப்பு வைத்திருக்கிறார். யார் மேல? சுப்பையா மேல, புதிய தலைமுறை சுப்பையா. இப்ப இதுல முக்கியமான விஷயம் கருத்துரிமை பற்றி கேள்வி வருது இல்ல. இந்த சைட்ல கரிகாலன் மைக் இருக்குல்ல, கரிகாலனுடைய மைக்குடைய கருத்துரிமையை மறுக்கிறதும் ரிபப்ளிக் டிவியுடைய கருத்துரிமையை ஆதரிக்கிறதும் ரெண்டுமே ஒண்ணுதான். இது ஒரே காயினோட இந்த பக்கம் வந்தா ரிபப்ளிக் டிவி மைக்கோடைய கருத்துரிமையை ஆதரிக்கணும், இந்த பக்கம் வந்தா கரிகாலன் உள்ளிட்டவர்களுடைய கருத்துரிமையை மறுக்கணும். அதே ஒரே காயின் தான், ரெண்டு வேற வேற விஷயம் கிடையாது. அதுல இங்க இந்த பாயிண்ட்டுக்கு வந்தா இந்த வழக்கறிஞர்களுக்கு சங்கடப்படாம இருக்கிறது, அவர் சொன்ன மாதிரி சட்ட கிளியாம அந்த இது பாத்துக்கிறதுங்கிறது, இந்த ஜிஎஸ் மணிங்கிற பாஜக காரர் சங்கடப்படாம கூட்டு வந்திருக்கோம். அதுதான் ஜிஎஸ் பண்ணிட்டு வேற ஒரு கேள்வியும் கேட்கல. நீ பாஜக காரன் தானே, தாவேக்காக்கு எதுக்காக நீ வாதிட வர அப்படின்னு கேட்டாரு. ரொம்ப மரியாதையா. அதாவது அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க பாஜக காரர் தானே, நீங்க ஏன் தாவேக்காவுக்காக வாதிட வர்றீங்கன்னு அவர் கேட்டாரு. என்ன மாதிரி கேட்கல, அவர் மரியாதை கேட்டாரு. மரியாதையா கேட்டதுதான் அவரை சங்கடப்படுத்துவது. அப்படி சங்கடப்படுத்தினால் இது போல வழக்கறிஞர்கள் நமக்கு பேட்டி தர மாட்டார்களே அப்படிங்கிற கவலையும் கூட நான் சொன்ன அந்த சம்பந்தப்பட்ட குழு என்ன தர மாட்டாங்க, பேட்டி தர மாட்டாங்க அல்லது போட்டி தர மாட்டாங்க. அவங்க வந்து அவங்ககிட்ட அப்படி சங்கடப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்டா அவங்க பேட்டி தர மாட்டாங்கன்னா பத்திரிகையாளரோட வேலை என்ன கேட்டா, அந்த சங்கடம் தான் இப்பவும் கூட. அந்த ஃபைட் எதுக்குன்னா சுப்பையாவை பாதுகாப்பதற்கு அல்ல, என்ன பொறுத்தளவுக்கு அந்த ஜிஎஸ் மணிங்கிற அந்த பத்திரிகையாளர் இருக்கார்ல அவரை பாதுகாப்பு. வழக்கறிஞர் ஜிஎஸ் மணியோடைய கருத்துரிமை, ஜிஎஸ் மணிக்கு சங்கடம் வந்ததற்காக தான் ஃபைட்டு. ஒருவேளை சுப்பையாவுக்கு ஜிஎஸ் மணிக்கு சங்கடம் வராம பாத்துக்கிறதுனால சுப்பையாவுக்கு என்ன ஆதாயம்? அவங்க ஒரு பிரஸ் மீட்டுக்கு வர்றாங்க, பிரஸ் மீட்டுக்கு வந்து ஒரு அஜெண்டாவை பிளேஸ் பண்ணும்.
இதுல வந்து முழுக்க முழுக்க திமுக சார்ஜ் பண்ணி அந்த கரூர் சம்பவத்தை வச்சு திமுக சார்ஜ் பண்ணி வராங்க. அவங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டா எதிர்பார்த்து வராங்க. யாருமே யாருமே அவங்கள சங்கடப்படாம அவங்கள கவர் பண்றதுதான் அவங்க. இல்ல ஐ மீன் அந்த கவர் பாக்ஸா கவர் தான். அவர் பாக்ஸ் கட்டுறாருங்க. பாக்ஸ் கட்டுறாரு. பாக்ஸா இது இப்படிதான் காட்டினீங்க. ஸ்வீட் பாக்ஸ் இல்லைங்க, அந்த வாங்குற சாம்சங்க வச்சு கவர் பண்ணணுமா இல்லையா அப்படி கேட்டேன் நான். என்னையா பாட்டு இருங்க, அவங்கள கவர் பண்ணோம். கவர் தான். அந்த ஜிஎஸ் மணியையோ அல்லது அந்த அறிவழகனையோ, அவர் அந்த அறிவழகன் யாரு, அந்த இறந்து போன நபர்கள், அந்த பிணங்களை வந்து வேற எங்க இருந்தோ தூக்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்னது. கரூர்ல இறந்தவங்களை அவருக்கு சங்கடம் வராம, ஜிஎஸ் மணிக்கு சங்கடம் வராம ஒரு பிரஸ் மீட்டை நடத்தி முடிக்க வேண்டும் என்கிற அஜெண்டா. சுப்பையாவுக்கு என்ன அஜெண்டா வேணாலும் இருக்கலாம், அது வந்து மக்களின் பார்வைக்கே விட்டுறலாம், நம்ம அதுல வந்து யூகத்துக்குள்ள போக வேண்டாம். இதுல சங்கடப்படாம கேட்கறது இருக்குல்ல, புதிய தலைமுறை முருகேசன் பாஜகவினுடைய தலைமை அலுவலகமாகிய கமலாலயத்தில் வைத்து அண்ணாமலையை சங்கடப்படுத்தினார். அதற்காக அண்ணாமலையை சங்கடப்படும்படி நடந்து கொண்ட காரணத்தால் பத்திரிகையாளர்கள் புதிய தலைமுறை முருகேசனுக்கு எதிர்ப்பு அப்படின்னு வந்து நிப்பாங்களா? ஏன் வரல? அங்கேயும் வர வேண்டியதானே. அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வகையான சிண்டிகேட். அசீப் தானே வந்தாருங்க. அங்க அசீப் தான் வந்தாரு. அன்னைக்கு வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கிடையாது. அவரு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கிடையாது, மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் மையத்தினுடைய தலைவராக தான் அவர் இருந்தாரு. போய் நின்று அண்ணாமலைட்ட இவருக்காக சண்டை போட்டு வாதாடி, இதை நாங்க சட்ட ரீதியா எதிர்கொள்வோம் அப்படின்னா, ஆமா சட்ட ரீதியா எதிர்கொள்வோம் அப்படின்னு நின்று வாதாடி அவருக்கான உரிமையை பேசிட்டு வந்தது அசீப் தான், புதிய தலைமுறை முருகேசனுக்காக. அந்த அவர் முருகேசன் வந்தாரா பொதுக்குழுக்கு? அவருக்கு இது புரியும் இல்ல இந்த பிரச்சனை. புதிய தலைமுறை இல்லங்க, அவர் இந்த மாதிரி கேட்டிருக்காரு, அவருக்கு புரியும் இல்ல இந்த பிரச்சனை. அவருக்கு எங்க புரிந்தது? அன்னைக்கே தான். இப்ப அன்னைக்கு வந்து சரி, இது ஒரு பார்ட். அன்னைக்கு கமலாலயத்தில் நடந்ததுல புதிய தலைமுறை முருகேசன் வெர்சஸ் அண்ணாமலை ஒரு டக் ஆஃப் வார் போயிட்டு இருந்தது. அதுல ஹசீப் வந்து இன்டர்வியூ பண்ணாரு, அது ஒண்ணு ஓகே. அன்னைக்கே இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அப்புறம் எப்படி புதிய தலைமுறை முருகேசன் அவர்களுக்கு அது புரியும்? அவர் பிரச்சனையே வேற. ஓகே, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? நீங்க தானே இருந்தீங்க. என்ன பண்ணாரு அன்னைக்கு? நீங்க கேள்வி கேட்டீங்க. கேள்வி கேட்ட போது அண்ணாமலை குறுக்க பாஞ்சாரு. இது உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் இடையில நடக்கக்கூடியது. இதுல நடுவுல முருகேசன் அவர்களுக்கு என்ன வேலை? முருகேசன் அவர்களுக்கும் எனக்கும் உங்களுக்கும் அவருக்கு ஏதாவது முன்பகை இருக்கா? எனக்கும் அவருக்கு ஏதாவது முன்பகை இருக்கா? எந்த முன்பகையும் கிடையாது. அவர் தனிப்பட்ட முறையில யாரு என்ன இவருக்கு கூட நமக்கு தெரியாது, அது நமக்கு தேவையும் இல்லை. பத்திரிகையாளர் சந்திப்பு, அதுல நின்று கேள்வி கேட்கிறோம், அவ்வளவுதான். நான் ஏன் கேள்வி கேட்கிறேன், அவர் பதில் சொல்றாரு. விரும்பலன்னா அவரு சொல்லுவாரு, அண்ணாமலையே சொல்லட்டும் நான் விரும்பலன்னு. இல்ல அவர் எங்க மேல பாயிறாரா, அது அவர் பாயட்டும். நீங்க யாரு சார் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு, இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாது, நாங்க தான் சொன்னோமே யூடியூபர்கள் எல்லாம் உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்ச நேரம் முன்னாடி நீங்க தான் அண்ணாமலைட்ட ஆதாரம் கேட்டு போராடினீங்க. அடுத்த 5 நிமிஷத்துல இவங்கெல்லாம் எவ்வளவு அண்ணாவுக்கு ஆதாரம் கேட்கல, அண்ணாமலை ஆதாரம் கேட்டாரு. இவர் வந்து யூடியூபர்களெல்லாம் ஏன் உள்ள விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இது பண்ணாரு. இருந்தாலும் அன்றைக்கு அண்ணாமலை இவரிடம் நடந்து கொண்ட விதத்தை நாம் கண்டித்து பேசி இருக்கிறோம். முருகேசனிடம் நடந்து கொண்ட விதத்தை அதே நானு இவர் அரண் செய்தோழர் சதீஷ் எல்லாரும் அங்கதான் அவரை வந்து அந்த மாதிரி உரிமையில பேசும்போது நாங்க எல்லாருமே கத்தணும். ஆமா, ஏன் அப்படி பேசணும்னு சொல்லி அண்ணாமலை எல்லாருமே கத்துதான் செய்யும். அதை கத்தி முடிச்ச பிறகு நான் கேள்வி கேட்கறேன், கேட்டோன்னு நல்ல ஒரு பரிசு கொடுத்தா. ஆமா, அவருக்கு எப்படி புரியும்? அவரும் அந்த பத்திரிகையாளர் மன்றத்திற்கு குழப்பம் விளைவிக்கும் நோக்கத்தோடு தான் வந்திருந்தார். அதான் அது பண்ணாரான்றதான் நான் கேட்டேன். ஆமா ஆமா, அவரும் சேர்ந்துதான். அவரும் எல்லாத்திலயுமே வந்து கலந்து கொண்டு நீக்கணும், யூடியூபர்களை சேர்க்க கூடாது, யூடியூபர்களை முறைகேடா சேர்த்துட்டாங்க, அதுல குற்றச்சாட்டு. யூடியூபர்களை உள்ள சேர்த்ததே தப்பு அப்படின்னு அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதாவது எவரு வைக்கல, அதான் சொல்றேன். அதாவது சுப்பையா வந்து இதை நான் வந்து சீரியஸா நீங்க விளக்கணும்னு நினைக்கிறேன் 2 பேருமே. ஏன்னா நீங்களும் வந்து எழுத்து ஊடகத்துல இருந்துருக்கிறீங்க, அதுக்கப்புறம் இப்போ டிஜிட்டல் மீடியால இருக்கிறீங்க. நீங்க பல வருஷமா இந்த பக்கம் தான் இருக்கிறீங்க, மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்துட்டு இப்போ இங்க டிஜிட்டல் மீடியால இருக்கீங்க. நீங்க 2 பேரும் உண்மையிலே இது விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கரிகாலன் மாறலா சரின்றதுக்காக மட்டும் சப்போர்ட் பண்ணுமா, அவர் கேட்கறதுல நியாயம் இருக்குது மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுமா, இல்ல அவர் பத்திரிகையாளரா இல்லையன்ற கேள்வியை வந்து கிளைம் பண்ணிட்டே இருக்கிறாங்களே, அவர் செஞ்ச தப்ப அவங்க சொல்றத சொல்றேன். அதாவது அவர் வந்து சங்கத்தோட ஐடி கார்டை வந்து காட்டக்கூடாது, மன்றத்தோட ஐடி கார்டை காட்டி அங்க அவரை கேட்டுக்கூடாது, அதை காட்டி பேசிடக்கூடாது. அதை காட்டினதுன்றதே மிரட்டுறதுன்னு ஒண்ணு. இன்னொரு ஊடகவியலாளர்ல அப்படி வந்து படம் பிடிச்சி அப்படி போட்டதுன்றது அவர் மாண்பை குறைக்கிறது அப்படின்ற இந்த 2 விமர்சனங்கள் தான் அவர் மேல சார்ஜ் செய்யப்படும். நம்பர் 1, காட்டக்கூடாததை காட்டினார். அது காட்டக்கூடாத பொருளா? பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய அடையாள அட்டை என்பது காட்டக்கூடாத பொருளா? அதை ஒரு அங்கீகாரமா கருதுறாரு, கௌரவமா கருதுறோம். அதனாலதான் அந்த அட்டை கையில அந்த அட்டை இருந்துச்சு, அதனால அதை எடுத்து காட்டினாரு. இதை காட்டினாருன்னு பேசுறாங்கல்ல, ஐடி கார்டை காட்டுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு அவரை நோக்கி கேட்டிருக்கணும்ல, சுப்பையாவை நோக்கி. அதை யாருமே கேட்கல.
பத்திரிகையாளர் சுப்பையா அவர்கள் அந்த இடத்தில் இந்த பிரஸ் மீட் முடிஞ்சிருச்சு நீங்க கிளம்புங்க அப்படின்னா கையை காட்டுறது, சைகை செய்வது, இதெல்லாம் ஏன் பண்றீங்க? இந்த சைகை செய்வதெல்லாம் உங்களுடைய வேலையா? நீங்க கேள்வி எழுப்புவது, நான் கேள்வி எழுப்புறேன். நீங்க எழுப்புறதுக்கு நீங்க நோட்ல என்ட்ரி போடுங்க, கவர் பண்ணுங்க, என்னமோ பண்ணுங்க. நான் எந்த நோட்ல என்ட்ரியும் போட போறது கிடையாது. என்னுடைய வேலை கவரேஜ் பண்றது தானே தவிர கவர் பண்றது இல்லை. இந்த கவரேஜை எப்படி பண்றோம்? நான் கேள்வி கேட்கிறேன், அவர் பதில் சொல்றாரு. இது கூட உள்ள வர்றாரு யாராவது ஒருத்தர் சுப்பையாவை நோக்கி, ஏன் சார் நீங்க ஏன் சார் குறுக்க பாயிறீங்க? நீங்க கேள்வி கேட்கும்போது யாராவது குறுக்க வந்தா அது எப்படி தப்போ, அவர் கேட்கும்போது நீங்க ஏன் குறுக்க போறீங்க? 2 கேள்வி அவர் வாட்டி கேட்டு போறாரு அப்படின்னு விட்டுருக்கலாம்ல. சரி, அந்த இடத்துல கரிகாலன் அவர்கள் கேமரா எடுத்து பதிவு பண்றாரு. பதிவு பண்ணும்போது கேமரா கான்சியஸ் இருக்கக்கூடிய சுப்பையா அவர்கள், சரி விடுங்க கரிகாலன் பாத்துக்கலாம், இனிமேல் இப்படி நடக்காது அப்படின்னு தோல்ல கைய போட்டிருந்தாருன்னு வைங்களேன், ஒண்ணும் ஆயிருக்காது, பிரச்சனை முடிஞ்சு. அவர் திருத்தனமா போடலையே, கேட்டு மைக்க போட்டு மைக்க போட்டுதான் கேட்டாரு. கேட்கும்போது சுப்பையா அவர்கள் நீ பத்திரிகையாளரா, அந்த கேள்வியே ஏன் பத்திரிகையாளரான்னு கேட்கப்படுது அப்படின்னா, வழக்கறிஞர்கள் முன்னிலையிலும் பொதுமக்கள் முன்னிலையிலும் அங்கிருந்த பத்திரிகையாளர்கள் முன்னிலையிலும் கரிகாலன் பத்திரிகையாளர் இல்லை அப்படின்றத சொல்றதுக்காக தான். கரிகாலனை நாம பத்திரிகையாளரா மதிக்க கூடாது அப்படின்ற ஒரு மதிப்பீட்டை அவர் உருவாக்க விரும்புகிறார். ஏன் அதை உருவாக்க விரும்புகிறார்? இன்னொரு கேள்வி, அதையும் கிளியர் பண்ணுங்க. இப்போ கரிகாலனை சுப்பையாக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியும்னு நினைக்கிறீங்களா? ஏங்க சுப்பையா தாங்க யாருன்னு தெரியாது சமுதாயத்துக்கு, எனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்சு சுப்பையா அவர்கள் இடையில ரஜினி ஆதரவாளராக எல்லாம் மாறினாரு, ஞாபகம் இருக்காம? பயங்கரமா ரஜினி ஆதரவாளராக மாறி, ரஜினி பீட் பாக்குறவர் இல்ல, ரஜினியை ஆதரித்து எழுதக்கூடியவராக இருந்தார் திரு வி.எம். சுப்பையா. எனக்கு சுப்பையா அவர்கள் அப்படிதான் தெரியும், அவர் பத்திரிகையாளர்னு தெரியாது. இந்த ரஜினி ரசிகர் ராம்கீன் இருப்பார் இல்லையா, அவர் மாதிரிதான் இவரும் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பிறகுதான் பார்த்தா இவர் பத்திரிகையாளர்னாங்க. சரி சரி, பத்திரிகையாளர் கரிகாலனை தமிழ்நாட்டுக்கே தெரியும், ஏன் கரூர்ல இருக்கிற விக்டிம் ஃபேமிலிஸ் முதற்கொண்டு தெரியும். ஆனால் பத்திரிகையாளர் சுப்பையா அப்படின்னா, சுப்பையாவா யார் அது அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுலதான் சுப்பையா அவர்களுடைய அறிமுகம் இருக்கு. கரிகாலனை தெரியாதவர்கள் தமிழ்நாட்டில் யாரும் கிடையாது. 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதுல 80 பேருக்கு கரிகாலனை தெரிஞ்சு, செய்தி பாக்குற எல்லாருக்கும் கரிகாலனை தெரிஞ்சிருக்கும். ஒரு 10-20 பேருக்கு தான் சுப்பையா அவர்களை தெரிஞ்சிருக்குமே தவிர சுப்பையானா யாருன்னே இந்த சமுதாயத்திற்கு தெரியாது. ஒன்னும் இல்லை, இன்னைக்கு காலைல என் ஃப்ரெண்டு கால் பண்ணாப்புல, அறிக்கையை பார்த்துட்டு, என்னுடைய தனிப்பட்ட நண்பர், அவர் கால் பண்ணி, யார் அது சபீர், அந்த அளவுல நீங்க ஊருக்குள்ள இருக்கிறீங்க, ஆனா அவருக்கு கரிகாலனை தெரியும், அவருக்கு மகிழ்நனை தெரியும், தேவாவை தெரியும், அரவிந்த தெரியும், எல்லாரையும் தெரியும். ஓகே, அப்ப தெரிஞ்சுக்கிட்டே அப்போ அவர் அந்த கேள்வியை கேட்கறது அவர் அவமானப்படுத்துறது தானே? அவமானப்படுத்துறது, அந்த இடத்தில் இனிமேல் கரிகாலன் வரக்கூடாது என்று அப்புறப்படுத்துவது, இந்த 2 தான். இன்னைக்கு மெட்ராஸ்ல ஹைகோர்ட்ல யாராவது உள்ள போனாங்க அப்படின்னா, நீங்க கரிகாலன் சேனல்ல இருந்து வர்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இல்ல கரிகாலன் சேனல்னா உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நின்று அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. வர்றவங்க போறவங்க எல்லார்ட்டையும் நீ யாரு நீ யாரு நீ யாருன்ற ஐடி கார்டு, நீ என்ன என்ஆர்சிஆர் நடத்தின்னு இருக்கிற, என்ன நீ யாரு நீ யாருன்னு கேட்கிற, இல்ல எஸ்ஆர் நடத்திட்டு இருக்கியா, யாருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? கோர்ட்டு கேட்கட்டும், என்கிட்ட ஹைகோர்ட்டு என்கிட்ட கேட்கட்டும். யாரு ஹைகோர்ட்ல பிஆர்னு ஒருத்தர் இருப்பார்ல, ஹைகோர்ட்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ரிலேஷன்ஸ் இருக்கும்ல, அது வெளியில நடந்த பிரஸ் மீட். ஆமா, ரோட்ல நடந்த பிரஸ் மீட்ல யாரு கேட்கணும் யாரு கேட்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அப்படி பார்த்தா இந்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இன்னைக்கு தங்களை மெயின் ஸ்ட்ரீம் நாங்க தான் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அந்த கமெண்ட் செக்ஷன்ல இருந்த மக்களே சாட்சி. இதன் காரணமாகத்தான் பிரஸ் மீட்டோட வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல, ஆமா பிரஸ் மீட் வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல இந்த பத்திரிகையாளர்கள், ஆமா பத்திரிகையாளர்களை பத்தி மக்கள் என்ன சொல்றாங்க, அப்ப இந்த மக்கள் மேல நடவடிக்கை எடுங்க. அந்த கமெண்ட் போட்டவங்க ஐடியா பூரா டேக் பண்ணி அவங்கள பூரா பத்திரிகையாளர் மன்றத்துல இருந்து நீக்க சொல்லுங்க, அல்லது தமிழ்நாட்டுல இருந்து அப்புறப்படுத்த சொல்லுங்க, இல்ல வெளிநாட்டுக்கு நாடு கடத்திடுவோமா, இல்ல ஐடியா பூரா பிளாக் பண்ணிடுவோமா, ஒரு லிஸ்ட் போடுங்க. இப்படி பேசிட்டு இருக்கிறாங்களே. இப்போ இதுல இருக்கக்கூடிய முக்கியமானது யூடியூபர்னு. நான் சபீர் அவர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அவரு பொது இல்ல, இப்ப கேட்கிறேன். அவர் அறிக்கை கொடுத்திருக்கிறாருல, அதுனா சென்னை ஜர்னலிஸ்டுகள் சங்கமா, சென்னை பத்திரிகையாளர் சங்கம் அப்ளியேட்டட் டு இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் ட்ரேட் யூனியன், அதனுடைய பைலா. எது? ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் யூனியனுடைய பைலா, அது கான்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு. அந்த அவங்களுடைய இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் கான்ஸ்டிடியூஷனின் படி ரூல் நம்பர் 5 யாரெல்லாம் மெம்பர்ஸ்ன்றத சொல்றாங்க. ரூல் நம்பர் 5ல 5வது பாயிண்ட பாருங்க. அதுல பர்சன்ஸ் எம்ப்ளாய்டு ஃபார் எடிட்டோரியல் ஒர்க் இன் விஷுவல் ஆர் ஆன்லைன் மீடியா, அதன் அடிப்படையில தான் சபீரே அங்க உறுப்பினரா இருக்கிறாரு. விஷுவல் ஆர் ஆன்லைன் மீடியாவில் எடிட்டோரியல் ஒர்க்குக்காக நியமிக்கப்பட்டிருப்பவர்களும் இதில் உறுப்பினர்கள் அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறாங்கல்ல. அதன் அடிப்படையில் அதனுடைய நேஷனல் பிரசிடென்ட்டுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன்.
இந்த மாதிரி சக பத்திரிகையாளர் ஒருத்தரை உங்கால யூடியூபர்னு எழுதிட்டு இருக்கிறாரு, இது உங்க அமைப்பு விதிகளுக்கு உட்பட்டதா? இதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை இருக்குமோ அதை எடுங்க, இல்ல எடுக்காம கிடங்க. அது வந்து ஊற போடப்பட்ட மிச்சர் சாப்பிடுற அமைப்பா நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க ட்ரேட் யூனியன் சொல்லிக்கிறீங்க. ட்ரேட் யூனியன் அப்படின்னா அதுதான் இருக்கிறதுல அதிகமாக இதெல்லாம் வந்து கிளப்புங்க, மகிழ்ச்சி மன்றங்கள் இதெல்லாம். ஆனா அது அப்படி கிடையாது இல்ல, ட்ரேட் யூனியன் இல்லையா? அப்ப ஒரு ட்ரேட் யூனியனாக இருந்து கொண்டு உங்க அமைப்பு விதிப்படியே நீங்க பத்திரிகையாளராக அங்கீகரித்த ஒருவரை யூடியூபர்னு உங்களுடைய தமிழ்நாட்டு பிரிவினுடைய பொதுச் செயலாளர் ஒருத்தர் கடிதம் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்ல. ரெண்டாவது, சபீர் அதுல சொல்றாரு இல்லையா, அசீஃப் முன்மொழிந்தார் அப்படின்னு. நீ யோக்கியமான நபராக இருந்தால் நீங்க என்ன செஞ்சிருக்கணும், இந்த மாதிரி நாங்க முன்மொழிஞ்சோம் அதனால நீக்குனாங்க சொல்லணும்ல. ஏன் முன்மொழிஞ்சு சொல்ல மாட்டீங்க? சொல்ல மாட்டாங்க. நீங்க ஏன் நினைக்கிறீங்க? சொன்னா வந்து சுப்பையா அவர்களுக்கு சமுதாயம் என்ன ரியாக்ஷன் கொடுத்துச்சோ அதை தான் இவருக்கும் கொடுக்கும். ஏற்கனவே அதை பார்த்துட்டாங்க. நேத்து ஃபுல்லா சமூக வலைதளத்துல நாம உண்மையை வெளிப்படுத்தியதற்கு பிறகு பலரும் சபீர் அவர்கள் அடாவடித்தனமாக நடந்து கொண்டார், சபீர் அவர்களை சேர்ந்து வந்திருந்த 55 பேர் கொண்ட கும்பல் வாதத்தில் ஈடுபட்டது. இந்த கும்பல் வாதத்தை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் மாட்டுக்கறியோட வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 55 பேர் அவரை தாக்க போறாங்க. அவர் மாட்டுக்கறி வச்சிருக்கலப்பா, அவர் ஆட்டுக்கறி தான் வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு 10 பேர் சொல்றாங்க. ஒரு 5 பேர் அவர் இன்னாக்கறி வச்சிருந்தா உனக்கு என்ன போடா வெளியே பாத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த 55 பேரு அவர் மாட்டுக்கறி வச்சிருக்கிறாருன்னு பெரும்பான்மை 55 பேர் சொல்றோம், அவர் வச்சிருக்கிறது மாட்டுக்கறி தான் அப்படின்னு இவங்க 55 பேர் சொல்றது அடிப்படையில அவரை போட்டு தள்ளுறாங்க. அப்படின்னா இதுதானே கும்பல்வாதம், இதுதானே வடக்குல நடக்குது, இதுதானே இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்குது, இதுதானே தலித் மக்களுக்கு எதிராக நடக்குது, இதுதானே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக, இதுதானே பெண்களுக்கு எதிராக, இதுதானே எல்லா விஷயத்திலையும் நடக்குது. மணிப்பூர்ல இதுதான் நடந்தது, குஜராத்ல இதுதான் நடந்தது. இதேதான் பிரஸ் கிளப்ல நடந்தது. நடத்தியவர் சபீர் மற்றும் முருகேசன் மற்றும் பாண்டியராஜன் மற்றும் விக்னேஷ் மற்றும் 55 பேர் பெரும்பான்மை. எப்படி நாடாளுமன்றத்துல எனக்கு 400 பேர் இருக்கிறாங்கோ, நாங்க நினைக்கிறது தான் சட்டம். இன்னொன்னு, இப்ப அந்த அறிக்கையில பத்திரிகையாளர் மன்றத்தின் கண்ணியம் முக்கியம் இல்லையா? பத்திரிகையாளர் மன்றத்தின் கண்ணியம் முக்கியமாக இருந்திருந்தால் குடித்து விட்டு எதற்காக வந்தார்கள்? குடித்து விட்டு வந்தவர்களை பக்கத்தில் உட்காருவதற்கு எப்படி அனுமதித்தார்கள்? அது பொய்ன்னு அறிக்கையில சொல்லிருக்காங்க. பொய்ன்னு அறிக்கையில சொல்றாங்கன்னா, எம்ஜிஆர் ஜானகி காலேஜுக்கு நம்ம போவோம், காலேஜ் நிர்வாகத்திட்ட கேட்போம், நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இல்லைன்னா அடையார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உங்களுக்கு 16ஆம் தேதி மதியத்துக்கு மேல போன் கால் வந்துச்சா இல்லையா, வந்த போன் கால்ல குடிச்சிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா, நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லையா போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்போம். யார் கால் பண்ணா? கல்லூரி நிர்வாகம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லி இருக்காங்க. அவங்க தனியார் நிகழ்ச்சியில நாங்க தலையிட முடியாதுங்க, போங்க வேலையை பார்த்துன்னு அவங்க விலகிட்டாங்க. சரி, இது எல்லாத்தையும் விடுங்க, அங்க இருக்கிற செக்யூரிட்டிக்கு நமக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுல்ல, அவர்கிட்ட கேட்போம். அங்க ஸ்வீப்பர் இருந்திருப்பாங்கல்ல, கூட்டி தள்ளவங்க இருந்திருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட கேட்போம் என்ன நடந்துச்சு அப்படின்னு. அதெல்லாம் வெளியே பேசுறது தயாரா, உடனே அவதூறு பரப்புறாங்க, அதை பரப்புறாங்க, மன்றத்துக்கு கண்ணியத்தை குலைக்கிறாங்க, வெளியில பேசி மன்றத்தின் கண்ணியத்தை குலைப்பது அப்படின்னு இன்னைக்கு பேசுறாங்க இல்லையா. இது எப்படிப்பட்ட வாதம் அப்படின்னா, நாடு எவ்வளவு பெரிய புனித பசு, அதாவது இதை எல்லாத்தையும் புனித பசுவாக கட்டமைப்பது. மோடியை அட்டாக் பண்றாங்க அல்லது மோடியை விமர்சிக்கிறாங்க அப்படின்னா அது மோடியின் மீதான விமர்சனம். உடனே ஒரு ஏழை தாயின் மகன் என்றும் பாராமல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விக்டிம் கடத்திக்கிட்டு வருவார்ல, அப்படி ஒரு விக்டிம் கடத்திக்கிட்டு வர்றாங்க. ரெண்டாவது, இந்த நாட்டின் இறையாண்மையே பாதிக்கிறது, சங்கத்தின் இறையாண்மையே பாதிக்கிறது. ரெண்டுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. இவங்க வந்து பாரதத்தின் பின்னால் ஒளிந்து கொள்வது போல இவங்க வந்து சங்கத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு புகலிடம் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். நேர்மையான நபராக இருந்தால் ஏன் என்ற கேள்விதானே சார், ஏன் என்ற கேள்வியை நாங்க கேட்கிறோம். ஏன் உங்களோடு வந்தவர்கள் குடித்து விட்டு வந்தார்கள்? ஏன் உங்களோடு வந்தவர்கள் தாக்க முற்பட்டார்கள்? ஏன் நீங்கள் தாக்க முற்பட்டவர்களை தடுத்து நிறுத்தவில்லை? ஏன் திரும்ப திரும்ப தாக்கும் போதும் நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள்? ஏன் அங்கு இருந்தவர்கள் அத்தனை பேருக்கும் காதில் ஏதோ சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தீர்கள்? ஏன் இப்போது விக்டிம் கார்டு எடுக்கிறீர்கள்? ஏன் இப்போது பத்திரிகையாளர் நிர்வாகத்தின் பின்னால் ஒளிந்து கொள்ளுகிறீர்கள்? ஏன் இவ்வளவையும் அரங்கேற்றிவிட்டு ஜனநாயகவாதி என்று உங்களை நீங்களே சொல்லிக் கொள்ளுகிறீர்கள்? ஏன் தன்யா ராஜேந்திரன் அவர்களே இதை கேள்வி கேட்க மாட்டேன் என்கிறீர்கள்? முதல்ல கேட்ட 2 பேருமே பதில் சொல்லி அந்த கேள்விக்கு. அதுல குறிப்பா ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு பத்திரிகையாளரை குறித்து பொதுவெளியில அவரை படம் பிடிச்சி போடுறது, அவர் எக்ஸ்போஸ் பண்றதுன்றது அவரோட மாண்பை குறைக்கிறதா சொல்றாங்க. அதுதான் சீரியஸா வைக்கிற ஒரு சார்ஜ், ஐடி கார்டை காட்டினதை விட. இப்போ நீங்க அங்க என்ன நடந்ததுன்னு இங்க இந்த வீடியோல பேசுறீங்க, பொதுக்குள்ள என்ன நடந்தது, இதுவும் அப்படி ஒரு சார்ஜா தான் மாத்தப்படும். நீங்க அவங்கள இப்ப பொது மன்றத்தோட அங்க இருக்கிற எல்லா பத்திரிகையாளரோட மாண்பியை நீங்க சதிச்சிட்டு இருக்கிறீங்க விமர்சனம் உங்களுக்கு மேலே வரும். அது எப்படி பாப்பீங்க? நான் வேற குசனை விட்டு இருந்தேனா? ஆமா, பத்திரிகையாளர் மன்றத்தின் மாண்பின் மீது குசனை விட்டெறிந்தார் இந்திரகுமார் என்று கூட சொல்லட்டும். ஒரு நாட்டுடைய இறையாண்மை அது நாட்டை ஆள்றவங்கிட்ட இல்லை, அது மக்கள்கிட்ட தான் இருக்குது. அதே போல பத்திரிகையாளர் மன்றத்தின் மாண்பு அப்படின்னு ஒன்று இருந்தால் அது பத்திரிகையாளர்கள்ட தான் இருக்க முடியுமே தவிர தனியா மன்றத்துக்குன்னு தனியா ஒரு அருவமான ஒரு விஷயத்துல இருக்க முடியாது. அப்புறம் பத்திரிகையாளர்கள் மாண்பை காப்பது என்பது அந்த வீடியோவை விட்டு வெளியிடுவதன் வழியாக அது அபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே பழைய எக்ஸ்போஸ்லாம் பாருங்க, கோப்ரா போஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணுச்சு. இந்தியாவில் ஹேட் ஸ்பீச்சை பரப்புறதுக்கு, காசு வாங்கிட்டு பரப்புறதுக்கு வட இந்திய ஊடகங்கள் தயாராக
இங்கேயும் கூட வந்து இந்த தினமலர் மாதிரியான மீடியாக்கள்லாம் பேசினாங்க நினைக்கிறேன். சரியா? இங்கே வந்து பேசினாங்க, அதை எக்ஸ்போஸ் பண்ணாங்க. திட்டமிட்டு வெறுப்பு பரப்புரை செய்ய தயாராக இருக்கின்றன ஊடகங்கள்னு. தெஹல்கா அப்படியான எக்ஸ்போஸை வந்து நிறைய பேரை மத்தியில் பண்ணியிருக்குது. இப்போ இந்த கோப்ரா பாஸ்ட் பண்ணது இவங்களை பொறுத்தளவில் பத்திரிகையாளர்களின் மாண்பை மீறுவது, மாண்பை கெடுப்பது, சீர்குலைப்பது அப்படின்னு தான் ஆகும். இந்த பத்திரிகையாளர்கள் மாண்புங்கிறது இந்தியன் கான்டெக்ட்ல எப்படி இருக்குன்னு கேட்டால், ஜட்ஜி லோயா இருக்கார்ல, ஜட்ஜி லோயாட்ட பேரம் பேசும் பொழுது நம்ம ஆளுக்கு ஆதரவாக நீங்கள் தீர்ப்பு கொடுங்கன்னு பேரம் பேசும் பொழுது அவர் வந்து என் பேரு கெட்டு போயிருயா உங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுத்தா நான் சட்டத்தின்படி தான் தீர்ப்பு கொடுப்பேன்னு சொன்னபோது அமித்ஷா தரப்புலேருந்து சொல்லப்படுற தகவல் அது என்னன்னா, நீங்கள் இந்த பக்கம் தீர்ப்பு கொடுங்க, அந்த பக்கம் உங்கள் செய்தியை வராமல் பார்த்துக்கிறோம், வெளியில் மீடியா முழுக்க வேற ஒரு செய்தியை வைரல் ஆக்கிடுவோம் அப்படின்னு அமித்ஷா தரப்பு சொன்னதாக ஒரு தகவல். உண்மையில் இன்னொரு விஷயம் அதில் ஆடல் விவரம் என்னன்னா, அது ஜட்ஜு லோயாவை கொன்றது யாருன்னு சொன்ன நிரஞ்சன் தங்கி இருக்கிறார்ல, அவர்கிட்ட நானே பேசினேன். அவர் ஹூ கில்ட் லோயான்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக் எழுதுனதுக்காகவும் சாவர்கர் பற்றி கற்று எழுதுனதுக்காகவும் இந்த குறிப்பை ஹூ கில்ட் லோயான்னு கற்று எழுதுனதுக்காகவும் அவரை அந்த பத்திரிகையிலிருந்து நீக்கிட்டாங்க. இப்போ அந்த பத்திரிகையாளரிடம்தான், அந்த மாதிரியான பத்திரிகையாளர்களிடம்தான் சுப்பையா வந்து நீ யார் அப்படின்னு கேட்குறாரு. அவர் கேட்குற கேள்வி ஒருத்தர் பற்றிய மட்டும் இல்லை, கௌரி லங்கேஷ்ட நீ யார் கேள்வி கேட்பதற்கு அந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை மௌனிச்சாங்கல்ல, அந்த அம்மாவை சுட்டு கொண்டாங்கல்ல, அதே கேள்வி தான் சுப்பையாவோட கேள்வி. சுப்பையா என்னங்க, சுப்பையாங்க யாருக்குங்க தெரியும் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இந்த கேள்விக்கு ஒரு மரபு இருக்குது, அந்த கேள்விக்கு ஒரு பின்னால் ஹிஸ்ட்ரி இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ரவிஷ்குமார்கிட்ட கேள்வி கேட்டாங்க, சித்தார்த் வரதராஜன்ட்ட கேள்வி கேட்டாங்க, அஜித் அஞ்சும்கிட்ட கேள்வி கேட்டாங்க, நம்ம ஊரில் கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தின நவீன்குமார்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லாரும் கேட்ட கேள்வி என்னன்னா, நீ எல்லாம் பத்திரிகையாளரா, உனக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கலாமா, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாங்க. இப்போ அவங்க யூடியூபுக்கு வந்ததுக்கு பிறகு, இப்போ இந்த யூடியூப் வந்த பிறகு அவங்கள தரம் தாழ்த்துவது, எப்பா உன்னை வந்து இப்போ ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒதுக்கி வச்சாச்சு, எல்லாரும் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்த ஊரில் உன்னை ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் சேரியில் ஒதுக்கி வச்சாச்சு, நீ ஊருக்குள்ளே வரலாமா, நீ வரக்கூடாது, நீ வெளியே நில்லு, நீ எல்லாம் மனுஷனான்னு அங்கே கேட்குறாங்களே, அதே மாதிரி தான். ஒன்றும் இல்லை, அது வெளியில் அதிகம் பேசுறதில்ல, ஒரு விவரத்துக்காக சொல்கிறேன். நேற்று முழுக்க அசீஃப் தோழர் மேலே ஒரு 2 நாளைக்கு முன்னால் அந்த தாக்குதல், அதாவது விமர்சனம்ங்கிற பேரில் இப்போ வந்து நீங்கள் நிர்வாகக்குழு என்கிற முறையில் இப்படியான ஒரு கும்பல் ஹராஸ்மெண்ட்டை நீங்கள் நேரடியாக எதிர்கொண்டிருந்தாலும் நீங்கள் வந்து அதை எதிர்கொண்டு அதை முறியடிச்சிருக்கணும். முறியடிக்காமல் ஏன் விட்டீங்க, உங்கள் நிர்வாக இது மேலே நாங்கள் விமர்சனம் வைக்கிறோம்ங்கிற வரைக்கும் கும்பல் அழுத்தத்தின் காரணமாக இதை ஏற்று நீங்கள் அதை உடன்பட்டு தள்ளி வச்சிருக்கணும், இதெல்லாம் நம்மளும் சேர்ந்தா சொல்கிறோம். ஆனால் இந்த பக்கம் வந்து அவரை சம்பந்தம் இல்லாமல் ஒரு முஸ்லீம் என்கிற காரணத்திற்காக இப்போ வந்து அதில் சுரேஷ் இருக்கிறாரு, சுரேஷ் வேதநாயகம் இருக்கிறாரு, அவரை வந்து எப்பா அவனோட பெரும்பான்மை அடிப்படையில் உன்னை பாகிஸ்தானுக்கு போக சொன்னா போயிடுவியா அப்படின்னு தடித்தனத்தோட யாரும் பேசலை. அதே போல் நெல்சன்ட்ட யாரும் சொல்லலை. அவங்கள எந்த நாட்டை சொல்லுவாங்க? இது வந்து விமர்சனமே கிடையாது, அது ஒரு மத ரீதியான தாக்குதல். சரியா? அந்த அசீஃப் தொடர்பான விவரத்தான் சொல்கிறேன். 2 விஷயம். ஒன்று, அசீஃப் தொடர் விகடனில் கும்பலா மக்களை வந்து வெளியேற்றினாங்க தெரியுமா பத்திரிகையாளர் கொரோனா சமயத்தில். இப்போ இந்த பெரிய பெரிய யூனியன்லாம் அந்த வரிசை அறிக்கை வருதுல்ல, அந்த யூனியன் சார்ந்த ஒரு பயலையும் அங்கே காணும், ஒருத்தனை நிற்கல. விகடன் ஆஃபீஸ் இருக்குல்ல, அந்த ஆஃபீஸ் இருக்கிற தெருவனுடைய முனையில் ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கவாஸ்கர் வந்துருந்தான்னு நினைக்கிறேன், இன்னும் 2-3 பேர் வந்திருந்தாங்க. தனியாக நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தார் அசீஃப் தோழர். நான் போனேன், கொரோனா அந்த லாக்டவுன் சமயத்தில் ரெடி பண்ணாங்க, தனியாக நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தார். இது ஒன்று. அரண்சை எதன் பொருட்டு தொடங்கப்பட்டது? நியூஸ் 18 அவரை அப்புறப்படுத்தி அவர்கிட்ட அதே கேள்வி தான் கேட்டாங்க. ஆக்சுவலி கரியாரன்ட்ட கேட்குற கேள்விக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது. இதுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஜென்ராம் சார்ட்ட கேட்கப்பட்டிருக்குது, குணசேகரன் சார்ட்ட கேட்கப்பட்டிருக்குது, செந்தில்கிட்ட கேட்கப்பட்டிருக்குது, ஜீவசகாப்தான்ட்ட கேட்கப்பட்டிருக்குது, இப்போ இவர்கிட்ட கேட்கப்படுது. இதில் ஆக்சுவலி இந்த சைட்ல இருந்து ஒரு பரவலான ஆதரவு, பரவலான இந்த கேள்வி நீ எத்தனை வருஷமாடா கேட்டுட்டு இருப்பீங்க எங்களை பார்த்து அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கணும். இப்போ அதை நியூஸ் 18 அதான் கேட்டால், அதை வந்து ஒரு காமன் மாஸ் சைக்கிள் எந்த அளவுக்கு நடந்துச்சுன்னா, ஒரு நாள் வந்து மெரினா பீச்சுக்கு ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டே வந்தவன் ஒரு ஆட்டோக்காரன், பாஜக காரன் நினைக்கிறேன், அவன் வந்து இந்த அசீஃப் இருக்கான்ல, அசீஃப் அவனெல்லாம் என் கையில் கிடச்சா நான் கொன்றுவேன் அப்படின்னு ஒரு விருப்போட பேசிட்டு இருந்தான். அவன் யாருன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா ஆட்டோ ஓட்டுறவன் வந்து ஒரு பிஜேபிக்கார, பயங்கர ஆவேசமாக கத்திக்கிட்டே வந்தான். ஐயோ ஒரு பைத்தியத்தில் சிக்கிட்டேனே அப்படின்னு ஒரு பயத்தோட தான் நான் மெரினா பீச் வரைக்கும் போனேன். அப்புறம் அரண்சை தொடங்குறோம், நடத்துகிறோம். அப்புறம் இந்த இண்டிபெண்டன்ட் மீடியாவுக்கான ஒரு முயற்சி வெளியில் வந்து இந்த பெங்களூரில் ஒரு நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனத்தோட பேர் வேண்டாம், அந்த நிறுவன தரப்புல இருந்து என்கிட்ட இந்த இண்டிபெண்டன்ட் மீடியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயம், ஒரு ஸ்கீம். அதில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் பியரர்ஸ்குள்ள, நம்ம அரண்சைக்குள்ள அசீஃப் இருக்கார்ல, அவர் பேரை நீக்கிடுங்க, நீக்கினா ஃபண்டு தரோம். அவங்கள நீக்க சொல்லி ஐடியா கொடுத்தது யார் தெரியுமா?
அந்த பேரை நான் சொல்ல மாட்டேன், யாராவது முக்கியமான தருணம் வந்தால் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான ஜேர்னலிஸ்ட் தமிழ்நாட்டில் இருந்து தான் அந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம தோழர்கள் உங்களுடைய பகுத்தறிவுக்கு அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத குறித்து அறிந்து கொள்ளும் பகுத்தறிவு வேணும். உங்களுக்கு சபீர் தெரியல, ஹசீப் தெரியறாரு, ஈஸியாக அப்படி பேசுறீங்கன்னு சொன்னால் முதல்ல குறைந்தபட்சம் சமூகத்தில் என்ன நடக்குது, என்ன பேசுகிறோம் அப்படிங்கிற குறித்த புரிதலோடு பேசணும். இன்னொன்று, பத்திரிகையாளர் யாருன்னு டிட்டர்மைன் பண்ணுறது இருக்குல்ல. நான் கேட்குறேன், கரிகாலன் கேள்வி கேட்குறத விடுங்க. பத்திரிகையாளர்களை மக்கள் நம்புகிறாங்க, எப்பா நீ எங்கள் சார்பாக கேள்வி கேளுண்டு. ஒரு வேளை நம்ம கேட்க தவறுறோம். ரோட்டில் போயிட்டு இருக்கிற ஒருத்தர் இட்லி கடை வச்சிருக்கிறாரு, ரோட்டில் ஒருத்தர் பெருக்கிறவர் இருக்கிறார். அவர் என்னப்பா இதுக்கு பதில் சொல்லுன்னு அரசியல்வாதிகள்கிட்ட கேட்டால், யார்கிட்ட கேட்டால் பதில் சொல்லித்தான் ஆகணும். பத்திரிகையாளர் ஒன்றும் கிரீடம் இல்லை, பத்திரிகையாளர் பீடம் இல்லை, நான் உட்காந்துருப்பேன், நான் பத்திரிகையாளர்கள் இன்னாரும் அனுமதிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எவனும் ரைட்ஸ் கொடுக்கல. இங்கே எல்லாரும் கேள்வி கேட்க உரிமை இருக்குது. நான் ஒரு மைக் வச்சிருந்தா அல்லது நான் மைக்கே வச்சிருந்தா கூட எனக்கு கேட்கறதுக்கான திராணின்னா நானும் போய் கேட்கலாம், யார் வேணாலும் கேட்கலாம். ஸோ அதை இன்னார் பத்திரிகையாளர் வாய்ப்பாடு இருக்குல்ல, அதை ஒரு கிரீடம் மாதிரி இவர்கள் மாட்ட நினைப்பது. அதை வச்சு என்ன பண்றாங்க ஆக்சுவலி இது வரைக்கும் அது அந்த குரூப்ல ஆமா என்ன பண்றாங்கன்னா, நாம் அந்த மன்றத்தில் மகிழ்ந்திருந்தோம் இவர் சொன்னார்ல, அந்த மன்றத்திற்குள்ள அரசியல் வந்துருச்சுன்னு ஒரு கவலைப்படுறாங்க. பத்திரிகையாளர்கள் மத்தியில அரசியல் ரீதியாக இன்றைக்கும் பிஜேபி ஆண்டு கொண்டிருக்கிற இன்னைக்கு கூட பத்திரிகையாளர்கள் மத்தியில அரசியல் நீதியான நிலைப்பாடு எடுப்பதற்கு தொடர்பாக ஒரு முரண்பாடு வரலன்னா, இவங்க பத்திரிகையாளராக இருந்தாங்கன்னா யாரா இருந்தாருன்னு இந்தியா முழுக்கவே அப்படி முரண்பாடு வந்துருச்சு, இந்த பக்கமா அந்த பக்கமாண்டு. ஐயோ பத்திரிகையாளர்கள் மத்தியில அரசியல் ரீதியாக ஒரு மோதலை கிளப்புறாங்க, இவங்க சர்ச்சையை கிளப்புற பேர்வழிகள் இப்படிங்கிற ஒரு 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 போக்கு இருக்குல்ல. அது நீங்க டிட்டர்மைன் பண்ணி, நீங்க ஒன்றும் சென்சார் போர்டு அதிகாரியும் கிடையாது, அவனா இருந்தாலும் எங்களுக்கு அது பொறுப்பு இல்லை. நீங்கள் எங்களுக்கு இந்த கார்டு வழங்குறது இருக்குல்ல, அது வழங்க முடியாது. இப்போ நியூஸ் கிளிக் சேனல் இருக்கு, அந்த வெப்சைட் இருக்குல்ல, அது மேலே ரைடு போச்சு, பிபிசி மேலே ரைடு போச்சு, என்டிடிவியை கிட்டத்தட்ட வாங்கிட்டாங்க. இப்போ என்டிடிவியை வாங்கினாங்கல்ல, வாங்கினதன் காரணமாக வாங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது முரட்டி புடிங்கிட்டாங்க. எப்படி கரிகாலன் நீக்க செயற்குழு தீர்மானம் முன்மொழிந்தது என்று சொல்லப்படுகிறதோ, அதுபோல என்டிடிவியை அவர்களே விட்டு விட்டார்கள் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. விற்க நிர்பந்திக்கப்பட்டது, இங்க தீர்மானத்திற்கு நிர்பந்திக்கப்பட்டது. இப்ப அந்த நிறுவனத்தோட ஓனர்ஸே வெளியே போயிட்டு அவங்க யூடியூப் நடத்திட்டு இருக்காங்க. ஆமாமா, இப்ப அவங்க பத்திரிகையாளரா இல்லையா? ஒரு காலத்துல நார்த் சவுத் பிரிச்சு பேசுறாங்க, இவங்க எல்லாம் அப்படி இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்லாம் பேசிட்டு இருந்த ரவிக்குமார் இன்னைக்கு தமிழ்நாடு மாடல் சவுத் மாடல்னு பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையாளர்கள் இருக்குல்ல, அது இன்னைக்கு மட்டும் இல்ல, நம்ம ஆட்களுக்கு என்னைக்குமே கிடைச்சது கிடையாது. இப்ப பெரியார் பத்திரிகையாளர், அவர் பத்திரிகை நடந்தா எத்தனை பத்திரிகை நடந்தது, குடியரசு, விடுதலை, புரட்சி, ரெவல்யூஷன், இப்படி நிறைய பத்திரிகைகள் பெரியார் நடத்திருக்காரு. அம்பேத்கர் பத்திரிகைகள் நடத்திருக்காரு, மார்க்ஸ் பத்திரிகை நடத்திருக்காரு. இவங்களை யாரும் இந்த மெயின் ஸ்ட்ரீம் சோகால் மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகை இருக்குல்ல, இந்த மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையோட வேலை என்ன ஆக்சுவலி நடப்புல நிலவுற ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்றதுதான் இந்த மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகளுடைய வேலை நோக்கம். அது மெஜாரிட்டி இருக்கிறதுலே மூத்த பத்திரிகையாளர்னா அது ஆசிரியர் தான். ஆனா அதை ஒத்துக்க மாட்டாங்க, அவர்தான் மோஸ்ட் சீனியர் ஜர்னலிஸ்ட். சரியா? அப்போ இந்த பெரும்பான்மைன்னு ஒண்ணு பேசுறாங்கல்ல, அது குறைந்தபட்சம் ஐடியாலஜிக்கலா திங்க் பண்ணா அந்த பெரும்பான்மைங்கிறது ஒரு மோசடித்தனம். நீங்க இங்க ஏற்கனவே நிலவுகிற அதுலதான் எனக்கு கேள்வி. இப்போ சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துல எனக்கு எக்ஸாக்டா தெரியல, நான் சில 1000 பேர் இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். 2400 பேரு. தமிழ்நாட்டுல 2400 தான் பத்திரிகையாளர்கள் இருக்காங்களா? அதுல 500 பேருக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, பெரும்பான்மை என்று சொல்லிக் கொள்வது இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, ஆனா ஒரு மன்றத்தோட கருத்தா இன்னைக்கு கரிகாலன் அதுல நீக்கிறதுன்றதை வெளிப்படுத்துறாங்கல்ல, அது ஒரு முடிவுக்கு எடுக்க முடியறது இல்ல. இப்ப எல்லா மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையாளர் மீடியம் இங்க எனக்கும் இல்ல வெறுப்பு, இங்க யாருக்கும் இருக்க போறது கிடையாது. ஆனா எல்லா மெயின் ஸ்ட்ரீம் வேலை செய்யற ஊடகவியலாளர்கள் கிட்ட சொல்றேன், அவங்க வேலை பாக்குறாங்க, ஐடி கம்பெனில வேலை பாக்குறாங்க. ஐடி கம்பெனில வேலை பாக்குறவங்க ஏதாவது புதுசா கொம்பு முளைச்சிருக்கா? இல்ல அவங்களும் கிடையாது. அதான் அப்படியா? ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு தரப்பு இப்படி ஒண்ணு நிரூபிக்க முடியுதுல வெளில, அது காரணம் என்னன்னு பாக்குறீங்க? அது ஏற்கனவே ஒரு லெகசி, ஒரு கும்பல் அதெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்க. வெளியில ஒரு லாபி இருக்குது, அந்த லாபியை வச்சு இப்ப பாருங்களேன், இத்தனை அறிக்கை இந்த சங்கங்கள் எதிலையும் இந்த முக்கியமான பத்திரிகையாளர் தொடர்பான விவகாரங்களை உட்கார்ந்து ஒரு சங்கம் சுப்பையா அவர்கள் சங்கம், ஒரு சங்கம் சபீர் அவர்கள் சங்கம், இன்னொரு சங்கம் சங்கி சங்கம், அது சங்குனே இருக்குது. ஒண்ணு இல்லைங்க, இது மட்டும் சார சேர்த்துக்கலாங்கிறதுக்காக சொல்றேன். ஜென்ராம் சார் அதை ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். ஜென்ராம் சார் புதிய தலைமுறையில நிர்வாக ஒரு குறிப்பிட்ட டீமுக்கு அவர் தான் பொறுப்பாளராக இருந்தார். அவரை சங்கிகள் உள்ள கேட்டாங்க,
நீங்க எப்படி இந்த விவகாரத்துல இந்த சப்ஜெக்ட்லயா நீங்க வந்து பேசுறீங்க? அவர் சொன்னார், பாரு நான் வந்து ப்ரோக்ராம் நான் தான் ஹெட்டு, நான் வந்து இந்த சப்ஜெக்டை எடுக்கணுமா வேணுமா நீ முடிவு பண்ணக்கூடாது, உங்க ஆளை பேச தெரிஞ்சவன்னு அனுப்பி வை, வர்றவன் பேசலாம் நான் என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேட்டார். இப்படி மீடியாக்குள்ள வரைக்கும் போய் லாபி பண்ணாங்க. லாபி பண்ணவர்களுக்கு எதிராக இந்த சங்கங்கள் நேரடியாக வெளிப்படையாக வந்து ஆதரவு தெரிவிப்பதோ, நிர்வாகத்தை ஒருவேளை அச்சுறுத்தியோ அல்லது மிரட்டியோ அல்லது ஒரு வகையில தொழிற்சங்க ரீதியாக அழுத்தம் கொடுத்தோ எந்த காரியம் சாதிச்சது கிடையாது. யாருக்காவது வேலை போச்சுன்னா போச்சு, அவன் அனாதை. இந்த சங்கங்கள் எங்கேயும் வந்து பார்த்ததே கிடையாது. ஆனா அந்த சங்கங்கள் திடீர்னு எங்க இருந்து வந்தாங்க, எங்க எப்பவும் பிறந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல அதாவது கோயிலுக்குள்ள வந்து நந்தனார் நுழையும் போது நீ தீட்சிதரா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் சிவனே கூப்பிட்டாரு அப்படின்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்றது வந்து வரலாற்றுக்கே வெளிச்சம். நாம் நந்தனாராக அதேதான், நந்தனார் உள்ள போகும்போது நீச்சுதான் கேட்டாங்களா, இங்க பத்திரிகையாளர் மன்றத்துக்குள்ள போகும்போது நீ பத்திரிகையாளரா, பிரஸ் மீட்டுக்கு போகும்போது நீ பத்திரிகையாளரா, அங்க எப்படி நந்தனாரை வந்து நீ வந்து தாழ்த்தப்பட்டவன், நீ தீண்டத்தகாதவன் ஒதுக்குனாங்களோ, இங்க வந்து நீ யூடியூபர் அப்படின்னு ஒதுக்க பாக்குறாங்க. நான் யூடியூபர், நான் பத்திரிகையில பிரிண்ட்ல வேலை பாக்குறாங்களா, அவங்க பேரா பிரிண்டர், பப்ளிஷர், அவங்க பேர் அதுதான். டெலிவிஷன்ல வேலை பார்க்கறவங்களுக்கு பேரா ஆக்டர்ஸ், நடிகர்கள். அப்போ வந்து இனிமேல் வந்து மூத்த நடிகர்கள் அப்படின்னு தான் போடணும் வட்டமே. நாங்க யூடியூப்ல வேலை பார்க்கறதுனால யூடியூபர் அப்படின்னா, நீங்க வந்து டிவில வேலை பார்க்கறதுனால ஆக்டர் அல்லது டெலிவிஷனர் அல்லது எக்ஸிபிட், நாங்கள் ஒரு காட்சி பொருள் அப்படின்னு வச்சுக்கிறீங்களா? யூடியூப்ங்கிறது ஒரு நிறுவனம். புதிய தலைமுறை எப்படி ஒரு நிறுவனமோ அதே போல இதர நிறுவனங்கள் நியூஸ் 18, நியூஸ் 7 என்ன இருக்கோ அது ஒரு நிறுவனம், ஒரு முதலாளி நடத்துறாரு. சேட்டலைட் எப்படி ஒரு ஊடக வழியோ அது போல யூடியூப்ன்றது ஒரு வெளி. ஆமா, யூடியூப் ஒரு வெளி. இதுல வந்து இண்டிபெண்டன்ட் கிரியேட்டர்ஸ்க்கு அவங்க அது அந்த அம்பரலா கீழே அவங்க தனித்த நிறுவனங்களாக இயங்குகிறார்கள். இதை நிறுவனமாக அங்கீகரிக்க மாட்டேன், இதை மீடியாவாக அங்கீகரிக்க மாட்டேன், இதுல வேலை பார்க்குறவங்க ஜேர்னலிஸ்டா அங்கீகரிக்க மாட்டேங்கிறது இருக்குல்ல. இப்ப இவங்களெல்லாம் இப்ப வந்து நீ கல்வி கொள்ளை நடத்துகிறாய், நீ எப்படி ஊடகம் நடத்தலாம் நீ கேளு. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு நீ வந்து மணல் கொள்ளை நடத்த, நீ எப்படி ஊடகம் நடத்தலாம் கேளு. அதானி அம்பானி நீ எப்படி மீடியா நடத்தலாம்னு கேளு. அந்த கேள்விகளுக்கு பிறகு இந்த பக்கம் வா. அந்த கேள்விகள் கேட்கல, நீங்க வந்து லெஜிட்டிமேட்டா ஏன் அங்க வந்து அதை வந்து மீடியா நடத்துறதா? இப்போ வந்து பிரிண்ட் மீடியால இருந்தபோது ஒரு வகையான சம்பளம் இருந்தது, ஒரு வகையான ஒரு லிஸ்ட் அப்படி சம்பளம் இருந்தது. இப்போ இந்த புதிய தலைமுறையோ நியூஸ் 7ஓ நியூஸ் 7 தமிழோ மற்ற இப்போ வந்திருக்க அந்த மீடியாக்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு அந்த சம்பள விகிதம் ஏறிச்சு. இதில் இருக்க பத்திரிகையாளர்கள்லாம் அப்படி ஷிஃப்ட் ஆனாங்க. ஆனாலுமே அவங்கள அந்த மதிப்புங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. இப்போ அதை வந்து எந்த விதமான கேள்வியும் கேட்காம அந்த பத்திரிகையாளர், எப்பா இவர் வந்து SRM ஓனர், இவர் பத்திரிகை நடத்துறாரு, இந்த பத்திரிகையில் நம்ம சேரலாமான்னு இந்த சங்கங்கள் என்னைக்காவது கேட்டிருக்கா? இதில் வேலை பார்க்கலாமா, எத்திக்கலா கரெக்டா, இதை வந்து நம்ம சேர்றவங்களாம் பத்திரிகையாளர் ஒத்துக்கலாமா? நீ புதிய தலைமுறையில் இருக்க, கோர்ட்டு பக்கம் வராத, கோர்ட்டு வீட்டு பார்க்க வரக்கூடாது. நீ நியூஸ் 7ல் இருக்க, நீ அதை பற்றிலாம் பேசுறியா, நீ இந்த பக்கம் வரக்கூடாது. அம்மாடிக்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்க, நீங்கள் போய் வரக்கூடாது, நீங்கள் சொல்லலை. அதை சொல்லாதவர்களுக்கு இதை சொல்வதற்கு தார்மீக உரிமையோ நியாயமோ எதுவுமே கிடையாது. இப்ப இவங்களை போன்றவர்களுக்கு இந்த வெளியில இருந்து இண்டிபெண்டா திங்க் பண்றவங்க, இப்ப இந்த பெரும்பான்மை வலது பக்கம் அமர்ந்திருந்த அந்த பெரும்பான்மைக்கு யூடியூப் மீடியாவை பார்த்து வருகிற கோபம் ஆத்திரம் என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்லைங்க. புதிய தலைமுறையில சமஸ் அவர் பெருசா கவர் பண்ணாரு, கரூர் வாரம் கவர் பண்ணார். கவர்னாலே ஒரு உற்சாகம் கவர் பண்ணார். அந்த கவர் பண்ணதை இந்த பக்கம் செய்யப்பட்ட கவர் வந்து அப்படி டேமேஜ் பண்ணிடுச்சு. அப்போ இது வந்து அந்த பீடத்தின் அதிகாரத்தை கேள்வி கேட்குது. கரூர் விவகாரத்துல அந்த மரணங்களுக்கு பிறகு போலியாக சிபிஐ கேட்டு ஒரு வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல தொடரப்பட்டது. அது போலி அப்படின்னு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் என்று சொல்லப்படுகிற அந்த மீடியாக்கள் அம்பலப்படுத்தாத பொழுது ட்ரைப்ஸ் என்கிற யூடியூப் அம்பலப்படுத்தியது. அதை சார்ந்த கரிகாலன் அம்பலப்படுத்த நீங்க போனீங்க. இப்போ இது இருக்குல்ல, இது வந்து பிரச்சனையா பார்க்குறாங்க, தங்களுடைய அதிகாரத்தை கேள்வி கேட்பதா பார்க்காங்க. இது வந்து இப்போ ஒன்றும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் திராவிட இயக்க வரலாறோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறோ இது எதுவுமே பொதுவில் மெயின் ஸ்ட்ரீமில் பேசப்பட்டுன்னு நினைக்கிறீங்களா? நான் மெயின் ஸ்ட்ரீமில் வேலை பார்த்துருக்கேன். இதை பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும். இது எவன் பேசுவான்? பெரியாரை பற்றி யாராவது பெரியாருங்கிற வார்த்தையை பயன்படுத்த, நம்ம பெரியாரை பற்றி பேசிட்டாங்க, அம்பேத்கர் பற்றி யாராவது பேசினா பயங்கர உற்சாகமாக இருக்கும். இங்கே சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து மெயின் ஸ்ட்ரீமில் ஏதோ அந்த கொஞ்சோண்டு ஓரத்தில் ஏதாவது லைட்டாக வைப்பாங்கள்ல, ஒரு கொஞ்சோண்டு ஊறுகா, அந்த மாதிரி தான் பெரும்பாலும் இருக்கும். அந்த செய்திகளே இங்க மெயின் ஸ்ட்ரீம் ஆகும் பொழுது அவங்களுக்கு பதட்டம் வருது. இல்ல தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் எதிராக கேள்வி கேட்டா இவங்களுக்கே கோபம் வருது அப்படின்ற கேள்வியில தான் பதிலும் இருக்கு. இவங்க தாவேகாவுக்கும் பாஜகவுக்கும் எதிராக கேள்வி கேட்டா பாதிப்படைவோம்னு நினைக்கிறாங்க. நாங்கள் பாதிப்படைவோம்ன்றத ஓப்பனாவே சொல்றாங்க. அதை இன்னைக்கு விரிவா வேற எழுதுறாங்க. என்ன
டரன்னு ஏதோ பெருசா பேர் வச்சிருக்கிறாங்க, விரிவா பக்கம் பக்கமா எழுதி இதை போட்டு, அதாவது பத்திரிகையாளர்கள் மனசு நோகாம நடக்கணும், அவங்க மனசு நோகாம நடக்கணும். அதான் இங்க பத்திரிகையாளர்கள் வந்து கெஸ்ட் மனசு நோகாம நடக்கணும். நாளைக்கு நான் வந்து அந்த அறிவாலயத்துல வந்து அந்த நிர்வாகி, அந்த அறிவாலயத்துக்கு பொறுப்பாளர் வந்து பூச்சி முருகன் தானே அங்க பொறுப்புல இருக்கிறாரு. அதுல பூச்சி முருகன் சார் அல்லது அன்பகத்துல இவர் அன்பகம் கலை சார், யாரானாலும் இருக்கட்டும், ஒன்னு நோட் பண்ணிக்கிங்க சார். இந்த மாதிரி சொல்றாங்க, அதாவது எந்த இடத்துக்கு போறோமோ அவங்க மனசு நோகாம நடக்கணும் அப்படின்னு. நீங்க எல்லாரும் நாளை பின்ன உங்க மனசு நோகும்படி யாராவது பத்திரிகையாளர் அங்க கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் அணுக வேண்டிய இடம் சென்னை யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட், ஜெனரல் செக்ரட்டரி ஷபீர் அகமது. உங்களுக்கு மனசு நோகும்படி நடந்துட்டாங்கன்னு வைங்களேன் யாராவது, நீங்க நாளைக்கு பேட்டி கொடுக்க கூடாது. ஏன்னா அவங்க சொல்றாங்க நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்றாங்க. அப்ப பத்திரிகை எடப்பாடி பழனிசாமி அவர்களே யாராவது உங்க மனசு நோகும்படி கேட்டாங்கன்னா, நீங்கள் அணுக வேண்டிய இடம் புதிய தலைமுறை VM சுப்பையா அவர்களை அணுகினால் உங்கள் இது போல யாராவது எதிர்கேள்வி கேட்டால் அவர்களை பத்திரிகையாளர் மன்றத்திலிருந்து வெளியேற்றி அவர்களை யார் என்ற ஐடி கார்டு கேட்பதற்கு முன்னே வந்து நிற்பார் திரு VM சுப்பையா அவர்கள். அணுக வேண்டிய இடம் உடனடியாக வாரீர். நன்றி.